الحمد لله الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا دركنا يا شفيع المذنبين، يا رحمة للعالمين، يا دستكين، يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله، يا شفيع المذنبين، يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وقوت الأرواح وغذائها وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأوصيكم يا عباد الله وإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل من ينجيكم من ظلمات البر والبحر تدعونه تضرعا وخفيا لئن أنجانا من هذه لنكونن من الشاكرين. قل الله ينجيكم منها ومن كل كرب وأنتم تشركون. قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض. انظر كيف نصرف الآيات لعلهم يفقهون. قال رسول الله صلى الله عليه وسلم: سألت ربي ثلاثا، سألته ألا يهلك أمتي بالغرق فأعطانيها، وسألته ألا يهلك أمتي بالسنة فأعطانيها، وسألته ألا يجعل بأسهم بينهم فمنعنيها، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. الحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கு உரித்தாகுக. ஸலாத்தும் ஸலாமும் நமது உயிரிடும் மேலான உயிருக்குயிரான கண்மணி அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சத்திய சுஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நபிமார்கள், ரசூல்மார்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும், நம்முடைய பிச்சிடங்கள் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைவர் மீதும் குறையாது குன்றாது என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவானாக. நமது உயிரிலும் மேலான உயிருக்குயிரான கண்மணி அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான அன்பையும் ஷஃபாஅத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து அவர்களுடனும் இறை நெருக்கத்தை பெற்ற நல்லடியார்களுடனும் சேர்ந்து வாழும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தர் புரிவானாக. உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தந்து அவனுக்கு பொருத்தமான செழிப்பான கண்ணியமான உயர்வான அந்தஸ்துள்ள மரியாதைக்குரிய ஒரு வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக. திடீர் மரணங்கள், திடீர் ஆபத்துக்கள், வானம் பூமியுடைய சோதனையிலிருந்தும், சிறுவயதிலே மௌத்தாகும் அந்த நிலையிலிருந்தும், வட்டி வாங்குவது கொடுப்பது கடன் வாங்கும் அந்த நிலையிலிருந்தும், ஆஸ்பத்திரியுடைய சிரமங்கள் செலவீனங்கள் அதனுடைய துன்பங்கள் முசீபத்திலிருந்தும் வல்ல ரஹ்மான் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாத்தால் புரிவானாக.
எல்லா நிலையிலையும் அல்லாஹு தாலாவிடம் உதவி கேட்கும் அந்த உயர்ந்த உள்ளத்தையும் அந்த பக்குவத்தையும் அந்த பணிவையும் அந்த பயமுள்ள ஒரு சிந்தனையும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவாராக. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, இந்த வெள்ளிக்கிழமையில அஸ்ர் தொழுகைக்கு பிறகு நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகை நேரம் என்பது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நேரம். ஒரு நாளுடைய நடு தொழுகை, ஹாஃபிது அலா ஸலவாத்தி வஸ்ஸலாத்தி உஸ்தா அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. நீங்கள் தொழுகையை பேணி தொழுது வாருங்கள், விடாம தொழுதுட்டு வாங்க. அதிலேயும் நடுத்தொழுகையை, ஒரு நாளுடைய நடுத்தொழுகை, 5 நேர தொழுகை நடுத்தொழுகை பெரும்பாலும் சொல்றாங்க அஸ்ர் தொழுகைன்னு சொல்றாங்க. சில இமாம்கள் சுபஹ் தொழுகைன்னு சொல்லுவாங்க. அதாவது இரவு தான் நம்மளுக்கு முதல் நாள் ஆரம்பமாகுது, இரவு தான் முதல் நாள் ஆரம்பமாகுது. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோம்னு சொன்னா சுபஹ் தொழுகை நடுத்தொழுகையா இருக்கும். மகரிபும் அஷாவும் லுஹரு அஸ்ர், இதுக்கு நடுவில் உள்ள சுபஹ் தொழுகை. பெரும்பாலான இமாம்கள் சொல்றாங்க சுபஹ் தொழுகை ஸ்டார்ட் ஆகி சுபஹு லுஹரு பகல்ல வந்துடுது, மகரிபும் இஷாவும் இரவு நேரத்தில் ஆகுது. சில ஆயத்துக்கு தொரஃபைன் நஹாரி அப்படின்னு சொல்லிட்டு சில ஆயத்துக்களை வைத்து இப்படி விளக்கம் சொல்றாங்க. இந்த பகலுக்கு இரவுக்கு நடுவில் இருக்கக்கூடியது அஸ்ர் தொழுகை. பகலும் சந்திக்கும் இந்த தொழுகை, இரவையும் சந்திக்கும். அதனால இந்த அஸ்ருடைய தொழுகையை அல்லாஹ் தஆலா பேணி தொழுகை சொல்லியிருக்கான். பாதுகாத்து தொழுகுங்க, அந்த பக்குவமா கரெக்டா தொழுதுட்டு வாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப அதுலயும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய அஸ்ர் ரொம்ப ஏற்றமானது. வெள்ளிக்கிழமையுடைய அஸ்ர் ரொம்ப ரொம்ப ஏற்றமானது. நம்ம என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை அங்கீகரிக்கிறான் என்று சொல்றான். வெள்ளிக்கிழமையில அந்த பகல் முழுவதுல ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்துல நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லப்படுது. அதுல சில இமாம்கள் சொல்றாங்க அஸ்ருக்கு பின்னால் உள்ள நேரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லா வகையிலையுமே அல்லாஹ் தஆலா இந்த நேரத்தை நமக்கு ஒரு சிறப்பாகி தந்திருக்கிறான். அஸ்ர் தொழுதுட்டு நம்ம கூடி அல்லாஹ்வுடைய அந்த வேதம் சம்பந்தப்பட்ட ஹதீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பேசுறோம், கேட்கிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம துஆ செய்யறோம். அதுக்கு முன்னால் அஸ்ர் தொழுது விட்டு நீங்க பிரதானமான அந்த ஒரு ஸலவாத் ஒன்று இருக்கு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த 80 தடவை யார் அஸ்ர் தொழுது விட்டு அதே இடத்திலிருந்து யார்கிட்டையும் பேசாம, தன்னுடைய நெஞ்சை கூட திரும்பிட்டாம அதே இடத்துல உட்கார்ந்து 80 தடவை ஒருவன் ஓதினால் 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, 80 வருட நன்மைகள் எழுதப்படுகிறது, 80 வருட அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நேரம் இந்த நேரம். இந்த நேரத்துல ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது என்ன விஷயம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒரு 3 சூரத்துல் அன்ஆம் என்று சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்துல 3 ஆயத்தை ஒரு இடத்துல சொல்லுவான். 63வது ஆயத்து, 64வது ஆயத்து, 65வது ஆயத்து. இந்த ஆயத்துக்கிற சூரத்துல் அன்ஆம், அதாவது 6வது சூரா 63வது ஆயத்து. நீங்க என்ன படிச்சு பாருங்களேன், ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் எப்படியெல்லாம் சரணடையணும், அல்லாஹ்விடத்துல எப்படியெல்லாம் ஒன்றி போய் கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவா அல்லாஹ் இதுல சொல்லுவான். உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துறது யாரு? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாதுன்னு அல்லாஹ்.
உங்களை துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவது யாரு? அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லம்மா. உல்மையு நஜ்ஜீக்கும் மின் துலுமாத்தில் பர்ரி வல் பஹரி. அல்லாஹ் சொல்றான், நபியை தாங்கள் கூறுங்கள், இந்த தரையிலேயும் கடலிலேயும், தரைப்பகுதியிலேயும் கடல் பகுதியிலேயும் நீங்கள் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டால், ஒரு சிரமத்தில் மாட்டிக்கொண்டால் உங்களை காப்பாற்றுவது யாரு? அந்த சிரமமான நேரத்துல நீங்க எப்படி இருப்பீங்க? பணிந்து போய் உங்களுடைய குரல் வளங்கள் எல்லாம் அப்படியே ஒடுங்கி போய், ஏதாவது சிரமம் வந்தா தான் நம்மளுடைய பவர்லாம் அப்படியே குன்றி போயிடும். இப்படிதானே? ஏதாவது என் சிரமம் வரலன்னு வைங்களேன், நம்ம அப்படியே நெஞ்ச நிமித்துக்கிட்டு நான் தான் உலகத்துல பெரியாருன்னு இருப்போம். அவ்வப்போது சிரமம் வர்றதுனாலதான் நம்ம எல்லாம் நினைச்சு பார்க்கிறோம். அல்லாஹ் எப்படி அழகா சொல்றோம் பாருங்க, அந்த தரையிலேயோ அல்லது கடல்ல, உலகத்துல ரெண்டு மட்டும்தான் நாங்க இருக்குது, வேற எதுவுமா இருக்குது? ஒண்ணு பூமி பகுதி அல்லது தண்ணீர் கடல் பகுதி. உலகத்திலே 4 பகுதிகளாக வைத்து 3 பகுதி கடலாக இருக்கிறது, ஒரு பகுதி பூமியாக இருக்குது. ஆனா அல்லாஹ் இதுவும் சொல்லுவான், கடல்ல கப்பல் போவதும் என்னுடைய அத்தாட்சின்னு அத்தாட்சிக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு நவீனங்கள் வந்து விட்டது. அந்த நவீனங்களை வைத்து நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கடல்ல வந்து இன்னைக்கு ஈரானுடைய அந்த போர் விஷயத்தை நம்ம பார்க்கும் போது, ஈரான் அமெரிக்காவுடைய போர் விஷயத்தை பார்க்கும் போது, அந்த போர் கப்பல் எப்படியெல்லாம் இருக்குது, பூமிகளை எப்படியெல்லாம் போய் அது வெடிக்குது. மீன் மாதிரியே இவன் குண்டு ஏவுகணை தயாரிச்சு வச்சிருக்கான் அவன் ஈரான். அதனாலதான் ஒண்ணும் செய்ய முடியாது அமெரிக்கனால. மீன் மாதிரியே இருக்குது, அது வந்து அவனுடைய கப்பலை வந்து தாக்குது. அந்த அளவுக்கு இன்னைக்கு எவ்வளவு நவீனங்கள் வந்து விட்டது. ஆனா அல்லாஹ் சொல்றான், அந்த கடலிலே அது மிதந்து போவதும் என்னுடைய அத்தாட்சி, ஆயாத்தி, என்னுடைய அத்தாட்சி என்று சொல்லி தருகிறான். அப்ப கடல்லையும் பூமியிலேயும் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிரமம் வந்து விட்டால் உங்களை காப்பாற்றுவது யார்? யாரப்பா உன்னை காப்பாற்ற போற? யார் உன்னை காப்பாற்ற முடியாது. எப்படி அந்த நேரத்துல எப்படி இருப்பா தெரியுமா? நீ அப்படியே பணிஞ்சு போய், உன்னுடைய குரல்கள் எல்லாம் அப்படியே ஒடுங்கி போய், அப்படியே பயந்த வண்ணமாக, நடுநடுங்கியவனாக அல்லாஹ்வை அழைக்குவார், கூப்பிடுவானி. அந்த நேரத்துல எப்படி தெரியுமா என்னோட உள்ள இருக்கும்? அப்படி அல்லாஹ் சொல்றான். அந்த உள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன்னா நம்ம ஏதாவது வெளியில போகும்போது எங்கேயாவது ஒரு நடுவுல போய் மாட்டிக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு கார்லயோ ஒரு பைக்லயோ நம்ம போகும்போது, அந்த நடுவுல இங்கிட்டு எந்த ஊரும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது, ஒரு காட்டு பகுதியில் மாட்டிக்கிட்டா நம்மளுக்கு மனசுல என்ன தெரியுமா தோணும்? எப்படிலாம் கற்பனை வரும். முடிஞ்சோம்டா, இதோட முடிஞ்சு போச்சு, இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம மானம் என்ன, மரியாதை என்ன, அதுவும் ஃபேமிலியோட போனோம்னா தொலைஞ்சோம், விட்டுட்டும் போக முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வாகனத்தை நீங்க வெளியிலே போகும்போது சரி செய்து கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. வாகனம் ரொம்ப முக்கியங்க. நல்ல மனைவி, நல்ல வீடு, நல்ல வாகனம் கிடைச்சிட்டா உலகத்தில் எல்லாமே கிடைச்ச மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான மனைவி, நல்ல அழகான விசாலமான நல்ல சுகாதாரமான ஒரு வீடு, பாதுகாப்பான ஒரு வீடு, நல்ல வாகனம், இது அமைஞ்சிருச்சுன்னா உலகத்தில் எல்லாம் அவனுக்கு கிடைத்த மாதிரி என்று சொல்றாங்க. வாகனத்தை பத்தி அவ்வளவு சிறப்பாக சொல்லி தருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாகனத்துல போகும்போது, நீ நீண்ட தூரம் போகும்போது வாகனத்தை செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபேமிலியோட போறோமோ அல்லது தனியா போறோமோ, போகும்போது என்ன வேண்டாலும் நடக்க, நல்லா காப்பாற்றணும். ஆனா அந்த வாகனத்தை நம்ம கரெக்டா வச்சுக்கிறோம். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே போகணும். அதனாலதான் சுப்ஹானல்லதி சஃபரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினி வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற துஆவை நீங்கள் ஓதுங்க. அல்லாஹ்வே படிச்சு சொல்றான். அந்த வாகனத்தை நமக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி, அவனுடைய வாகனம். அவ்வளவு ஒரு வாகனம் என்பது ஒரு சாதாரண பிரயாணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அது அந்த இடத்துல போய் கையா நின்றுட்டா நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? யாராவது நமக்கு உதவிக்கு வந்துட மாட்டாங்களா? யாராவது நமக்கு ஏதாச்சும் ஒரு கண்ணுக்கு ஒரு உதவி செஞ்சிடாதான்னு கேட்கும்ல. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்துடைய அந்த வலியை உணர்ந்து அல்லாஹ் சொல்றான். அந்த ததஊனஹு ததர்ருஅன் வ குஃப்யான் எப்படி அழைக்குவா தெரியுமா? கெஞ்சி கூத்தாடுவேன், எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க, ஏதாச்சும் உதவி செய்யுங்க, நான் ரொம்ப கஷ்டத்துல மாட்டிக்கிறேன். லஇன் அன்ஜானா மின் ஹாதிஹி லனகூனன்ன மினஷ் ஷாக்கிரீன். இந்த கஷ்டத்துல மட்டும் நான் வெற்றி பெற்று விட்டால், நான் பாதுகாக்கப்பட்டு விட்டால், நான் நன்றி உள்ளவனாய் இருப்பேன். அதுவரை நன்றி செலுத்த மாட்டான்.
அல்லாஹ்வுக்கு அதுவரையும் நன்றி செலுத்த மாட்டான். நமக்கு எவ்வளவு நிஅமத்துகள் அல்லாஹ் தந்திருக்கிறான், எவ்வளவு சிறப்புகளை நமக்கு தந்திருக்கிறான், எவ்வளவு அந்தஸ்துகளை நமக்கு தந்திருக்கிறான், அதுவரை நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சின்ன கோளாறு வந்துட்டா மட்டும்தான் அல்லாஹ்வை நினைச்சு பார்ப்போம். நல்ல காலத்திலேயும் அல்லாஹ்வை நினைத்து பார்க்க வேண்டும். லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும் வலஇன் கஃபரத்தும் இன் அஸாபி லஷதீத் அல்லாஹ் சொல்றான். அடே அப்பா, உனக்கு நான் நிஅமத்துகளை தந்து கொண்டே இருக்கிறேனா, அப்பொழுது நீ அல்லாஹ்வை நினைத்து பாரு, அவனுக்கு நன்றி செலுத்து. நீ நன்றி செலுத்தினால் அந்த நிஅமத்துகள் இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி தாய்மார்களே, வேற யாரும் சொல்லல. அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி. எனக்கு தந்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும். ஒரு 5 வக்து நேரம் மட்டும் நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த 5 வக்து நேரம் கூட நம்ம அல்லாஹ் நினைச்சு பார்க்கணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஆற்றலையும் இவ்வளவு பெரிய சக்தியையும் இவ்வளவு பெரிய மரியாதையான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு விசாலமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவு பயம் இல்லாத அச்சமற்ற ஒரு வாழ்க்கை, நம்முடைய வாழ்வாதாரம் எவ்வளவு லேசாக நமக்கு கிடைக்குது. இவ்வளவு விஷயத்தை நினைச்சு பார்த்து என்னைக்காவது நம்ம நன்றி செலுத்தி இருக்கிறோமா? அல்லாஹ் சொல்றான், நீ நல்லா சந்தோஷமா இருப்பா பத்தியா, அந்த நேரத்திலும் எனக்கு நன்றி செலுத்து. லஅஸீதன்னகும் உனக்கு நான் அதிகப்படுத்திக்கிட்டே தருவேன், அந்த சந்தோஷத்தை அதிகப்படுத்தி தருவேன். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நின்று தொழுதுகிட்டே இருப்பாங்க. ஆயிஷா நபி கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ், நீங்களும் தான் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாச்சே, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி நீங்கள், உங்களை யாரும் கேட்க போறதில்லை, அல்லாஹ் உங்களை கேட்க போறதில்லை, ஏன் முஹம்மது அவர்களை இப்படி செய்தீர்கள் என்று உங்களை யாரும் கேட்க போறதில்லை நாயகமே, ஏன் நீங்கள் இப்படி கால் வீங்க தொழுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, கால் வீங்கன்னா இரவு முழுக்க நின்றா தான் தொழுக முடியும். அப்படி அது ஒரு நாள் தொண்டா கூட கால் வீங்காது, பல நாட்கள் நின்றா தான் அந்த ரத்தம் சுரந்து என்ன செய்யும், கால் வீக்கும். உதாரணமா சொல்ல போனா, ஒருத்தவங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, நின்றுகிட்டே வேலை செய்யறாங்க, டீ கடையில வேலை செய்யறாங்க, ஒரு நாள் நின்றா மட்டும் கால் வலிக்காது, ரொம்ப நாளா நிக்கணும், நின்றா தான் அந்த கால் வலி வரும். இந்த வெரிகோஸ்ங்கிற நோய் எல்லாம் அதுக்கப்புறம் தான் ஏற்படும், ஒரு நாள் நின்றாலும் வராது. அப்ப கால் வீங்க நீங்க தொழுகிறீர்கள் நாயகமே, எதற்காக வேண்டி நீங்க தொழுகிறீர்கள் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் நன்றி உள்ள மனிதனாக ஆகக்கூடாதுன்னு. ஏன்னா என்னை நபியாக ஆக்கி கொடுத்தான் ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்திற்கு அகிலத்திற்கே நபியாக ஆக்கி கொடுத்தான், ரஹ்மத்தன் லில் ஆலமீனாக ஆக்கி கொடுத்திருக்கிறான், முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து வைத்திருக்கிறான், நான் தான் அல்லாஹ் இறுதி தூதராக நான் வந்திருக்கிறேன், எவ்வளவு சிறப்புகளை எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நன்றி செலுத்துவதற்கு ஒரு அளவுகோலே இல்லை, கிடையாது. அதைத்தான் இங்க சொல்றான் அல்லாஹ் தஆலா, நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக நம்ம வாழணும் தாய்மார்களே. அல்லாஹ்வுடைய நம்முடைய ஓட்டங்களை எப்படி சொல்றான் பாருங்க. மமதியா இருக்கிறியா, உனக்கு தரையிலேயும் உன்னுடைய அதாவது தரைப்பகுதி தரையிலேயும் கடலிலேயும் ஏதாவது உனக்கு ஒரு சோதனை வந்து விட்டால் உன்னை காப்பாற்றுவது யார் என்று அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கிறான். யார் காப்பாற்றுவான் சொல்லு பார்க்கலாம். எப்படி இருப்பான் நீ தெரியுமா? உன்னுடைய பக்குவ மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? பணிஞ்சு போய் உன் குடல்கள் எல்லாம் அப்படியே நடுங்கி போய் நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, இந்த சோதனை நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா, இப்ப வந்துடாதான்ட்டு எப்படியோ நீ எவ்வளவு நேரம் கேட்டிருப்ப. என்ன சொல்லுவா தெரியுமா? இன்னும் அஞ்சானால் எனக்கு இந்த சோதனை நான் காப்பாற்றப்பட்டு விட்டால் நான் நன்றி உள்ள அடியானாக ஆகுவேன் என்றெல்லாம் நீ சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல உனக்குண்டு உதவி செய்யக்கூடியவன் யார் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கேட்டு விட்டு அல்லாஹ் சொல்லுவான், குல் நபியே சொல்லுங்க, அல்லாஹ் தான் உங்களை காப்பாற்றுகிறான். குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா வ மின் குல்லி கர்பின். அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. அந்த மாதிரியான கஷ்டங்கள் பூமியிலேயோ அல்லது கடலிலேயோ ஏதாவது உனக்கு சோதனை வந்தா மட்டுமல்ல, ஒமின் குல்லி கர்பின், உலகத்தில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் எல்லா நேரத்திலேயுமே உன்னை காப்பாற்றுவது யாரு தெரியுமா? அல்லாஹ் தான் உன்னை காப்பாற்றுகிறான். எவ்வளவு ஆணித்தனமான அந்த வார்த்தை தாய்மார்கள், யோசித்து பாருங்களேன். எவ்வளவு ஆணித்தனமான ஒரு வார்த்தை, நம்முடைய உள்ளத்துல அடி மனசுல ஆழமாக பதிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல், ஆழமா பதிஞ்சு இருக்கணும் இந்த விஷயம்.
அப்பொழுதுதான் நமக்கு அது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். எந்த நிலை வந்தாலும் அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான், உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வந்துகிட்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்கணும். நமக்கு வாழ்க்கையில எத்தனையோ சோதனை வரும், சின்ன சோதனை வரலாம், பெரிய சோதனை. சோதனையே இல்லாதவன் என்று யாருமே சொல்ல முடியாது. சோதனை இல்லாதவர்கள் யார் என்றும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவா சிறந்த மனிதர் உலகத்திலே? சோதனை இல்லாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கொஞ்சமா நெஞ்சமா சோதிக்கப்பட்டார்கள். எல்லா சோதனையும் அவர்கள் நிம்மதியாக என்ன அவங்க தப்பு செஞ்சாங்க? என்ன தப்பு செஞ்சாங்க? அல்லாஹ் ஒருவன் என்று இந்த பூமியில நிலைநாட்ட செய்தார்கள், அவ்வளவுதானே. வேற எதுவும் செஞ்சாங்களா? அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த சத்திய கொள்கையை, உண்மையான அந்த நிலையை அல்லாஹ்விடத்தில் தான் நீங்கள் கேட்க வேண்டும், வேற யாரிடத்திலும் நீங்கள் போய் கேட்க கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை, அல்லாஹ் தான் நம்மளை படைத்தவன், அவனிடத்தில் தான் நீங்கள் உதவி தேட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை ஊட்டியவர்கள் தான் சஹாபாக்களும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அவர்களுக்கு தான் அவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சு. அந்த சோதனைலாம் அவங்க விட்டு கொடுத்தாங்களா? பத்ரு போர் எவ்வளவு பெரிய ஒரு சோதனை களம் தெரியுமா? அது பத்ரு போர் மாதிரியான ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வேற எங்கேயுமே யாருக்குமே கிடைச்சிருக்காது. அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான சூழல். அந்த சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்க தெரியும்? பத்ரு போர்ல ஒரு சஹாபி, நல்ல பேர், அவங்க பேர் ரசூல்லா அந்த பத்ரு போர்ல அந்த படைகளை அணிவகுத்து கரெக்டா வரிசைப்படுத்திட்டு வர்றாங்க. ஒரு அன்சாரி தோழர், அன்சாரி சஹாபி முன்சப்ல நிக்கிறாங்க. அவரு கொஞ்சம் வயிறு பெருசு, வயிற்றத்தல்னா இவர் பின்னால வர்றாரு. அப்படிதானே வர முடியும்? வயிற்ற நேரம் ஆக்கணும்னா இவர் பின்னால வரணும். சரி, காலை நேரம் ஆக்கணும்னா வயிறு முன்னால வருது. காலை நேரம் ஆக்கணும்னா வயிறு முன்னால வருது. ஏன்னா வயிறு பெருசு, தந்தின்னு சொல்றோமா இல்லையா? பெரிய வயிறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச விளையாட்டுக்காரி செஞ்சாங்க. அவங்க ஒரு குச்சியை வச்சு அப்படி லைட்டா அடிச்சு உள்ள தெரிஞ்சு விளையாட்ட ஒரு தமாசா சொன்னாங்க. அந்த சஹாபி சொன்னாரு, யார சொல்லலாம், நீங்க அடிச்சுட்டு நானும் உங்களை அடிக்கணும் இல்லை. அந்த போர்க்களத்துல நானும் உங்களை அடிக்கணும் யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே ரசூல்லா ஒண்ணுமே சொல்ல, சரி சொல்லி வைத்து தூக்குனாங்க. இவர் என்ன சொல்ற, ஓடி போய் கட்டி பிடிச்சி வகுத்து பிடிச்சி முத்தம் கொஞ்சிட்டாரு. மாறி மாறி முத்தம் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா சஹாபாக்களும் எங்க போர்க்களத்தில் நடக்கக்கூடிய விஷயம், போர் அங்க எதிரிகள் படையை திரட்டி கொண்டு நிற்கிறாங்க, இங்கே முஸ்லிம்கள் படையை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. அப்போ அந்த சஹாபி ஓடி போய் வயிற்றுல முத்தம் ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன இது, ஏன் இப்படி செய்யறீங்க அப்படின்னு. அப்ப அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னாங்க, தாய்மார், ஏதாவது முக்கியமான விஷயம். யார ரசூலுல்லாஹ், இந்த போர்க்களத்தில் நான் திரும்ப உயிரோட வருவேனா என்று எனக்கு தெரியாது, ஆனா உங்களுடைய உடம்ப ஒரு நாளாவது நான் முத்தம் கொடுக்கணும், எனக்கு ரொம்ப நாள் ஆசை. உங்கள் உடம்பை பட்ட என் உடல் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நீ பாதுகாப்பான் அல்லவா. எப்படி ஈமான் பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை. அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீதும் இந்த தீனுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் அந்த சஹாபாக்கள் பாடுபட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய தியாகத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம் பெருசா. அட அல்லாஹ் என்ற இந்த சிந்தனையை உள்ளத்திலே கொண்டு வருவதற்கு நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது தெரியுமா? எவ்வளவு சிந்தனை வருகிறது. ஏதாவது ஒரு சோதனை வந்துவிட்டால் என்னென்ன பேச்சுக்கள், என்னென்ன சிரமங்கள். அல்லாஹ் கண்ணுக்கே எனக்கு தெரியல, அல்லாஹ் கண்ணுக்கு தெரியல, இன்னும் என் பிள்ளைக்கு அப்படி நடக்கல இப்படி நடக்கலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா இடத்தில் விடுகிறோம். முதல்ல நம்மளை சரி செய்யுங்கன்னு அல்லாஹ் சொல்றோம். உனக்கு ஒரு கஷ்டத்தை தந்து விட்டால் அந்த கஷ்டத்தை நீக்குபவன் நான் என்ற ஒரு முடிவுக்கு வா. வந்த பிறகு அல்லாஹ்விடத்தில் நீ கேளு. நீ கேட்டு ஒரு நாளும் நான் தராமல் இருந்ததில்லை. இதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லக்கூடிய ஆணித்தனமான ஒரு வார்த்தை. இவ்வளவு கஷ்டத்திலும் ஒரு பூமியிலேயும் கடலிலேயும் உனக்கு சோதனை ஏற்பட்டால் உன்னை காப்பாற்றுவது நான் தான் என்று நான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ என்னை தவிர உனக்கு உதவி செய்யக்கூடியவன் எவனும் உலகத்திலே இல்லை. என்னை தவிர வேறு யாரும் உனக்கு உதவி செய்ய முடியாது.
நான் தான் உனக்கு உதவி செய்வேன். அந்த நீயத்து, அந்த எண்ணத்தை நீ ஆணித்தனமாக உள்ளத்திலே கொண்டு வா என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு கடைசியா சொல்றான், சும்மா வன்தும் துஷ்ரிகூன், நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. அந்த சிந்தனை அல்லாத பொருட்கள் மீது நீங்க நம்பிக்கை வைக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லி தர்றான்னா, தாய்மார்களை இந்த சிந்தனையை நம்ம ஆழமாக உதிய வைக்கணும். நம்ம எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம், பனி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சம்பவத்தை சொல்லி தர்றாங்க. பனி இஸ்ராயல் காலத்துல 3 பேர் அப்படியே மலைப்பகுதியில போறாங்க. கடுமையான மழை பெய்யுது. ஒரு குகைக்குள்ள போய் 3 பேர் ஒதுங்கிட்டாங்க. அந்த ஒரு குகைக்குள்ள ஒதுங்கி விட்ட உடனே ஒரு பெரிய பாறை அந்த கதவை அந்த வாசலை அடைச்சிருச்சு. அடைச்ச உடனே அவங்களால தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, முடியல, வெளியில தான் வரணும். 3 பேர் முடிவு செஞ்சுக்கிறாங்க, சரி இதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை, இனிமே என்ன, நம்ம குறைக்க போறதில்லை, இதுல வெளியே வர போறதில்லை, நம்முடைய உணவு எவ்வளவு இருக்குதோ அது வரையும் சாப்பிட்டு உசுரோட இருக்க வேண்டியதுதான், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் நினைக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அல்லாஹுக்காக செய்த ஒரு செயல் இருக்கும். இதான் ரொம்ப முக்கியமானதுங்க தாய்மார்களே. நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹுக்காக வேண்டியே செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். நீங்கள் என்ன செய்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும். நீங்கள் சாப்பிட்டாலும் பிஸ்மில்லா, அல்லாஹுக்காக வேண்டியே நீங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் தண்ணீர் குடித்தாலும் பிஸ்மில்லா, அல்லாஹுக்காக வேண்டியே நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும். நீங்கள் ஆடைகள் உடுத்தினாலும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டியே நீங்கள் ஆடைகள் உடுத்த வேண்டும். நீங்கள் வாகனத்தில் போனாலும் எந்த நிலை வந்தாலும் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படியே சொல்றாங்க, கணவன் மனைவியா இருந்தாலும் பிஸ்மில்லா இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஓதுங்கிறாங்க. அது கூட அல்லாஹுக்காக வேண்டிதான் இருக்கணும். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது என்ன எங்களுடைய இச்சைகள், எங்கள் உடல் ரீதியான சுகங்களை வெளிப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லும் போது, அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஹலாலாக ஆக்கி தந்தான் அல்லவா, அதுக்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டாமான்னு ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, திருப்பி கேட்பாங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை விஷயங்கள், தேவையான அனைத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இருக்கிறது. வெறுமனே தொழுகிறது, ஓதுறது, திக்ர் செய்து இது மட்டும் அல்லாஹ்வுக்கு அல்ல. உங்களுடைய நடைமுறைகள் எதுவாக இருந்தாலும், நீங்கள் தூங்குவதாக இருந்தாலும், நடப்பதாக இருந்தாலும், வேறு யாரிடத்துல பேசுவதாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் இருக்க வேண்டும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவாங்க. அப்ப அந்த 3 பேரும் சொல்றாங்க, நீங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டியே செஞ்சிருப்பீங்க. நீங்க நினைச்சு பாருங்க. அதுல அதை சொல்லி அல்லாஹ்விடத்துல துஆ கேட்போம். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் நம்மளை காப்பாற்ற முடியாது. இந்த 3 பேருக்கு அந்த சிந்தனை வந்துருச்சு. இந்த இடத்துல நம்மளை காப்பாற்றணும்னா அல்லாஹ்வை தவிர வேற யாரும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சிந்தனைக்கு 3 பேர் வந்துட்டாங்க. முதல் நபர் கேட்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு ஒரு தாயும் தந்தை, வயசான தாயும் தந்தையும் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆடு மேய்க்கக்கூடியவனாக இருந்தேன். ஒரு நாள் நான் எப்பவுமே ஆடு மேய்த்து மாலை நேரத்துல வந்துடுவேன். வந்த உடனே முதல்ல அந்த பால் கறந்து என் தாய் தந்தைக்கு தான் முதல்ல கொடுப்பேன். என்னுடைய தாய் தந்தை குடித்த பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், மனைவி மக்களுக்கு நான் கொடுப்பேன். ஒரு நாள் நான் ஆடை மேய்த்திட்டு போய் ரொம்ப தூரம் போயிட்டேன். திரும்பி வர்றதுக்கு இரவு நேரமா போயிடுச்சு. என்னுடைய தாய் தந்தை தூங்கிட்டாங்க. பால் கறந்துட்டு வந்து பார்க்கிறேன், என் தாய் தந்தை தூங்கிட்டாங்க. அப்ப என் தாய் தந்தையர்கள் எப்பொழுது முழிப்பார்கள் என்று நான் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்தேன். அவங்க பக்கத்துல நின்றுகிட்டே இருந்தேன். என் பிள்ளைகள் எல்லாம் பசிச்சு அழுதது. என் மனைவி சொல்கிறாள், எங்க பிள்ளைக்கு பசிக்குது, முதல்ல பிள்ளைக்கு பாடக்கூடிய, அவங்க தான் தூங்குறாள். இல்ல, என்னுடைய வளமை எப்பொழுதும் என் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்து விட்டு தான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். அதே வளமையை நான் இப்போது வைத்திருக்கிறேன். அவர்கள் விடிய காலையில் தான் எழுந்திருத்தார்கள். அவர்களுக்கு நான் பாலை கொடுத்து விட்டு அதுக்கு பிறகுதான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுத்தேன். ரப்புல் ஆலமீனே, இது உனக்காக வேண்டி நான் செஞ்சது. நினைச்சிருந்தா நான் என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் என்னுடைய தாய் தந்தையர்களுக்கு நான் பணிவிடை செய்வதில் ஏதாவது ஒரு குறைவில் ஏற்பட்டு விட்டால் நீ என்னை சோதித்து விடுவாய் என்ற அச்சத்தால், பயத்தால் நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கவில்லை, என்னுடைய தாய் தந்தையருக்கு தான் நான் கொடுத்தேன். இது உனக்காக நான் செய்தேன். இதை ஏற்றுக்கொண்டு உனக்கு பிடித்தமானதாக இருக்கும், ஏனால் என்னுடைய கஷ்டத்திலிருந்து எங்களை நீக்கு என்று நான் அவர் துவா செஞ்சாரு. கொஞ்சம் நகண்டது.
இது யாராவது செய்ய முடியுமாங்க? யாராவது அந்த இடத்துல செய்ய முடியுமா? அல்லாஹ்வை தவிர வேற யாரும் உதவி செய்ய முடியாது தாய்மார்களே. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு எப்பொழுதும் வரும், எப்போது வரும். வேறு ஏதாவது ஒரு சூழ்நிலையை, ஒரு நோயை கொண்டோ, ஒரு கஷ்டத்தை கொண்டோ, ஒரு பொருளாதார சிரமத்தை கொண்டோ ஏதாவது ஒரு நேரத்துல நமக்கு வரும். அந்த நேரத்துல நாம் வாழ்க்கையில் நடைமுறையிலேயே நம்ம செய்து கொண்டிருப்ப ஏதாவது நல்ல காரியங்கள் இருக்கும்ல, இந்த காரியங்களை நினைத்து அந்த நேரத்துல நம்ம துவா செய்யணும். நம்முடைய கஷ்டங்கள் அங்கே நீங்கும். இதுக்குதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த சம்பவத்தை சொல்லக்கூடிய நோக்கம் என்ன? வாழ்க்கையில நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கஷ்டம்னு வரப்போகும்போது அதை நீங்க எடுத்து அல்லா எடுக்கிற முறையிடலாம். நான் உனக்காண்டி தான் செஞ்சேன், நீ கஷ்டத்தை நீக்குன்னு அல்லாட்ட அடிச்சு பேசலாம். நம்ம பாட்டுக்கு சம்மந்தமே இல்லாம உதவி செஞ்சு போட்டு, நான் கொடுத்த உதவி உங்களுக்கு எப்படி தெரியுமா கல்யாணம் முடிஞ்சு, நான் தான் கொடுத்த உதவி அப்படின்னு சொன்னா ஏதாவது பிரோஜனம் இருக்கா தாய்மார்களை? அது பிரோஜனம் இல்லை. அப்போ அல்லாஹ் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டியே செய்யணும். ரெண்டாவது ஆள் துவா செய்யறார், யா அல்லாஹ் என்கிட்ட ஒரு முறை பொண்ணு இருந்துச்சு, அந்த பெண்ணோடு நான் அந்த பெண்ணோடு நான் ஆசையை தீர்த்துக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. அப்ப ஒரு நாள் அந்த பெண்மணி என்கிட்ட ஏதோ ஒரு பண உதவி கேட்டு வந்தாள். அவளுக்கு என்னை தவிர வேறு யாரும் உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டு நான் சொன்னேன், எனக்கு என்னுடைய ஆசைக்கு நீ இணங்குனான்னு சொன்னா நான் பணத்தை தர்றேன் அப்படின்னு. அந்த பெண்மணி ஒத்துக்கிட்டாள். நான் அவளுடைய அருகாமையில் போகும் பொழுது அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொன்னால், யா அப்தல்லா இத்தகில்லாஹ, அல்லாஹ்வை பயந்துக்கோ. யா அப்தல்லா, நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ என்று அந்த பெண்மணி சொன்னான். நான் உடனே உன்னுடைய பெயரை கேட்டவுடன் நான் உடனே எந்திரிச்சு வந்துட்டேன். அந்த பெண் திரும்ப அந்த காசவே கேட்கவே கிடையாது. நான் உடனே திரும்பி வந்துட்டேன். யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி நான் செய்தது, நீ அதை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னால் இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று துவா செய்தார். ஒன்னும் கொஞ்சம் நகண்டுச்சு. மூணாவது ஒருத்தர் துவா செய்யறார், யாரெல்லாம் என்கிட்ட ஒருத்தர் வேலைக்கான ஒருத்தர் இருந்தான். அவன் திடீரென்று வேலையை விட்டுட்டு போயிட்டான். அவனுடைய காசு கொஞ்சம் என்கிட்ட இருந்துச்சு. அந்த காசுல 2 ஆடுகளை வாங்கி விட்டேன். அது பெருகி 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 பெரிய ஆட்டு மந்தையாக மாறிடுச்சு. நீண்ட காலத்திற்கு பிறகு அவனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம். அந்த கஷ்ட நேரத்துல எஜமானது, நான் உங்கள்ட்ட வேலை செஞ்சேன், ஒரு நாள் கூலி வாங்காம போயிட்டேன், என்னை கூலியை தாங்கன்னு நான் கேட்டேன். அவர் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், அந்த ஆட்டு மந்தை இருக்கு பார்த்தியா, அந்த ஆட்டு மந்தையை ஓட்டிட்டு போ, எல்லாம் உன்னோட தான் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், என்னை கிண்டல் பண்றீங்களான்னு கேட்டாரு. எஜமானர், அப்படி கிண்டலா பண்றீங்க? இல்லப்பா, உண்மைதான், உன்னுடைய காசுல இருந்து 2 ஆடு வாங்கி விட்டு அது ஆட்டு மந்தையா போச்சு, நீ ஓட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இது உனக்காக வேண்டி நான் செஞ்சது. நினைச்சிருந்தா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் தானே, இல்ல ஒரு 200 ரூபாய் தீ கொடுத்துட்டு போயிருக்கலாம் தானே, அவனுடைய கூலி என்னமோ அந்த கூலியை கொடுத்துட்டு போயிருக்கலாம் தானே. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்து மேய்ச்சலுக்கு ஆளு விட்டு மேய்ச்சல் செஞ்சு எல்லாம் செஞ்சு அந்த ஆட்டு மந்தையே உன்னுடையதுதான் என்று நான் அனுப்பி வைத்தேன். யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி நான் செய்தது என்று துவா செய்யும் பொழுது அது முழுமையாக நீங்கியது. 3 பேரும் வெளியே வந்தார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. தாய்மார்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு அற்புதமான ஒரு சம்பவம். வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது அல்லாஹுக்காக வேண்டியே இருக்க வேண்டும். உதவி தேடணும் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் நம்ம கேட்கணும். அதை தாண்டி வேறு விஷயத்தை நம்ம நிச்சயம் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான் பாத்தீங்களா, குலில்லாஹு, நபியை சொல்லுங்க, குலில்லாஹு யுனஜ்ஜீக்கும் மின்ஹா. இல்ல மேல சொன்னல்ல, தரையிலேயும் கடலிலேயும் ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால் காப்பாற்றுவது யார் என்று கேட்டு அப்பவும் அல்லாதான். ஒமின் குல்லி கர்பின், வேற எந்த சோதனை வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், கவலைகள் வந்தாலும், எல்லா நேரத்திலையும் உன்னை பாதுகாப்பது, உனக்கு பாதுகாப்பு கொடுப்பது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் வெளியில போயிட்டு வர்றாங்க. வெளியில போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல பகல்ல தங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. சஹாபாக்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி படுத்து கிடக்குறாங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் தனிமையில, இப்போ ஏன்னா ஒன்னா இருக்க மாட்டாங்க, ஒரு கண்ணியம் இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் நபி என்பது அவங்க ஆடைகள் கொஞ்சம் நகலலாம் போகலாம் எல்லாம் இருக்குதுல்ல. அப்போ கொஞ்சம் தனிமையில இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்க ஒரு எதிரி என்ன செஞ்சா, ரசூல்லா வாழையெல்லாம் அப்படி தொங்க போட்டுட்டு, மரத்தை தொங்க போட்டு மரத்துக்கீழே அப்படி இழப்பாரு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க. டக்குனு என்ன செஞ்சா, வாழை உருவிக்கிட்டு, வாழை உருவினா ரசூல்லா பார்த்துட்டாங்க.
ரசூலுல்லாஹ் அப்படி படுத்து இருக்கிறாங்க, வாழ வரீங்க. மையம் நவுக்க மின்னி, என்னிடத்திலிருந்து உன்னை பாதுகாப்பது யார் அப்படின்னு கேட்டான். யாரும் அந்த எதிரி கேட்கிறான். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கூலா பதில் சொன்னாங்க. நான் அந்த சம்பவத்தை படித்து பார்த்தா அப்படித்தான் சொல்ல தோணும். படுத்துக்கிட்டே சொல்லுவாங்க, எந்த ஒரு சங்கடம் சஞ்சலம் இல்லை, பயம் இல்லை, எதுவுமே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் கையை அப்படியே நடுங்கி, உடம்பெல்லாம் நடுங்கி போய் அந்த வாள் அப்படியே கீழே விழுந்துருச்சு. திரும்ப அந்த வாளை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மையம் நோக்கம் இன்னி, இப்போ உன்னை என்னிடத்திலிருந்து யாரு காப்பாத்துன்னு கேட்டாங்க. அவன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளையே. ஒரு ஹதீஸ்ல, ஒரு சம்பவத்துல, ஒரு இடத்துல, ஒரு ரிவாயத்துல வருது அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு வருது. ரெண்டாவது இன்னொரு ரிவாயத்துல, உங்களை விட சிறந்த மனிதர் உலகத்துல யாரும் இல்லையா, நான் உங்களிடத்துல உயிர் பிச்சை கேட்கிறேன், விசுரோட விட்டுருங்கன்னு சொல்லி, விசுரோட நான் உங்களுக்கு எதிராக நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போனதாகவும் ஒரு ஹதீஸ் வருது. அப்ப என்ன நோக்கம்னா, இந்த சம்பவத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட பயப்படல. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட பயப்படல. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை மட்டும்தான் சொன்னார்கள். அப்படியே அவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கி போய் வாள் கீழே விழுந்தது என்று சொன்னால், அல்லாஹுடைய உதவி நமக்கு எப்பொழுதுமே இருக்கணும். அந்த அளவுக்கு தான் நம்மளை வச்சுக்கிறணும். அல்லாஹ் எவ்வளவு பெரிய செல்வம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான், அல்லாஹ் என்ற அந்த சிந்தனையை எப்பொழுதும் நம்ம உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருப்போம் என்று சொன்னால், நிச்சயம் அல்லாஹ்வுடைய உதவி வந்துகிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. இதுக்கு மாற்றமாக நீங்கள் செயல்படுவதற்குத்தான் அல்லாஹ் சொல்றான், அன்தும் துஷ்ரிகூன், நீங்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் இடத்துல நம்ம கேட்கணும். ஃபர்ஸ்ட் அட கடன் கேட்கறது கூட கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் அந்த பழக்கத்தை சொல்லுவாங்க, கடன் கேட்கும் போது கூட அந்த கடன் கேட்கறதுக்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட நீ மன்றாடி கேளு, அல்லாஹ் நான் கஷ்டமா இருக்குது, நான் இந்த கடன் வாங்க போறேன், அந்த கடனுக்கு அவருக்கு எனக்கு காசு தரணும், அதை நான் திருப்பி கொடுக்கணும் அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம உருவாக்கி அல்லாஹ்ட்ட கேட்கிறோம். அதுக்கு நீ உதவி செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடன் வாங்கக்கூடியவன் திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அதற்கு உண்டான வழிகளை வகுத்து கொடுக்கிறான். எவனுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற வேண்டாம் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்குதோ அல்லாஹ் தான் உதவி செய்யவே மாட்டான். கடைசி வரை அவனுக்கு மானம் கெட்ட பழப்புதான். நிறைய பேர் அப்படித்தானே, கடன் வாங்கிட்டு தர மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு, கடன் வாங்கிட்டு என்னப்பா தராம இருக்கிற அப்படின்னு. நான் ஊரை விட்டா ஓடி போயிட்டேன், இங்கதானே இருக்கிறேன். இதுக்காக கடன் வாங்குறது? ஊரை விட்டா ஓடி போயிட்டு நான் இங்கதானே இருக்கிறேன். எப்படியெல்லாம் இன்னைக்கு கடன் வாங்குற வரையும் எப்படியெல்லாம் பேசணுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. உன்ன மாதிரி வருமா, நீ எவ்வளவு பெரிய தங்கமான ஆளு, அப்படியாக்கும் இப்படியாக்கும், அப்படி ஐஸ் கட்டிய தலையில தூக்கி வச்சு உருகி போற மாதிரி பேசுவாங்க. கடனை வாங்கிட்டு நம்ம போய் கெஞ்சணும் அவனை. ஒருத்தன் கேட்கிறான், கடன் கேட்கற, என்னப்பா கடன் என்னாச்சுப்பா, இத்தனை தடவை அலையிற உனக்கு இறக்கமே வரலையா? அவன் கேட்கிறான், என்னை அலைய விட்டி இல்ல. நான் அசந்து போயிட்டேன், என்னடா இப்படி பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன நோக்கம்னா, அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு அன்சாரி சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க. ஒரு திருடன் பிடிச்சிட்டு போயிட்டான் அவங்கள. அன்சாரி சார், நல்ல அற்புதமான சம்பவம் இது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு திருடன் பிடிச்சிட்டு போயிட்டான், அவங்கள கட்டி வச்சிருக்கிறான். அப்ப அவங்க கேட்டாங்க, அப்பா என் உயிர் போக போகுது, சரி நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கு நீங்க உதவி செய்ய அனுமதி கொடுப்பியான்னு கேட்டாங்க. சரி சொல்லி அனுமதி கொடுத்துட்டாங்க. இவங்க ஒளி செஞ்சு 4 ரக்காத் தொழுதுட்டு ஒரு அற்புதமான துவா கேட்கிறாங்க. யா வதூத் யா தல் அர்ஷில் மஜீத் யா ஃபஅாலன் லிமா யுரீத் நஸ்அலுக பிஇஸ்ஸதிக அல்லதி லா யுராம் வல் மலிகு அல்லதி லா யுலாம் وبنورك الذي ما لا أركان عرشك أن تكفيني شر هذا اللص يا مغيث أغثني என்று 3 தடவை சொன்னார். யா முகீஸ் அகுஸ்னி, யா முகீஸ் அகுஸ்னி தான் அவரோட சொன்ன பதில். அவர் சலாம் கொடுத்து திரும்பி துவா செஞ்சு திரும்பி பார்க்க அவன் எரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவன் எரிந்து கொண்டு இருக்கிறான். என்ன வார்த்தை இது?
ஓ அன்பு நிறைந்தவனே, மகத்துவமிக்க அரிசின் அதிபதியே, நீ நாடியதை செய்யக்கூடியவனே, என்னை இந்த உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் கேட்கிறேன், இவனுடைய இந்த தீமையில் இருந்து என்னை பாதுகாத்துக்கொள், இவனிடமிருந்து பாதுகாத்துக்கொள்னு சொல்லிட்டு. அப்போ பக்கத்துல ஒருத்தர் குதிரை வீரர் ஒருத்தர் நிக்கிறார். அப்ப இவங்க போய் கேட்கிறாங்க, அந்த அன்சாரி சஹாபி கேட்கிறாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டான். அவன் எரிஞ்சிட்டான், அந்த எதிரி எரிஞ்சிட்டான். நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த துவாவை ஓதிட்டு யா அபிசினி யா முகீஸ் அபிசினின்னு சொன்னியல்ல, அப்ப நான் 3வது வானத்துல இருந்தேன். நான் 3வது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கு, நீ ஓதக்கூடிய அந்த ஓதல் எனக்கு கேட்டது. அப்பொழுது நான் முதல் தடவை நீ உதவி கேட்கும் போது அல்லாட்ட நான் கேட்டேன், யா அல்லாஹ், இவருக்கு நான் உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று நான் கேட்டேன். உதவி செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு என்று நான் கேட்டேன். 2வது தடவை நீ வார்த்தையை யா முகீஸ் அதிசினின்னு சொன்னியல்ல, 2வது தடவை உதவி செய்ய அல்லாஹ் அப்படின்னு கேட்டியல்ல, வானத்துடைய வாசல் எல்லாம் திறக்கப்பட்டது. 3வது சொன்னவன்னு நான் கீழே வந்து அவனை எரிச்சிட்டேன், கொண்டுட்டேன்னு சொன்னான். எப்படி அந்த அல்லாஹ்வுடைய அந்த நியத்து எப்படி இருந்துச்சு பார்த்து தாய்மார்களே. அந்த ஈமானிய உணர்வு வர வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் அந்த இடத்துல எப்படி சொல்றான். நீ எந்த இடத்தில் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும், கடலிலேயும் அல்லது தரையிலேயோ அல்லது வேறு எந்த சோதனை வந்தாலும் உன்னை பாதுகாப்பவன் யாரு தெரியுமா? அல்லாஹுதான். வேற எந்த சோதனை, வெறுமன உடல் சரியில்லாம போறதோ அல்லது பணம் இல்லாமல் போகிறதோ அல்லது ஏதாவது ஒரு விபத்துல மாட்டிக்கொண்டாலோ இதுதான் கஷ்டம் என்பது கிடையாது. வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் எல்லா கஷ்டத்திலையும் அபிசினியா யா முகீஸ் அபிசினி யா முகீஸ் அபிசினி நீங்க சொல்லி பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களை தேடி வந்து நிற்கும். இந்த துஆவை நீங்கள் ஓதி பாருங்கள், அல்லாஹ்வுடைய உதவி உங்களை தேடி வந்து நிற்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்கன்னா இது எவ்வளவு தூரம் நமக்கு வந்து அதை கடைபிடிக்கணும். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்லுவான், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் நினைச்சேன்னு சொன்னா உங்களை எப்படி எல்லாம் ஆக்கலாம் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், நீங்க என்னை நினைக்காம இருக்கிறீங்க. ரொம்ப முக்கியமான வார்த்தை தாய்மார்கள் இந்த வார்த்தை. குல் ஹுவல் காதிரு அலா அன் யபஅஸ அலைக்கும் அஸாபன் மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும். அல்லாஹ் சொல்றான், நான் நினைத்தால் எனக்கு சக்தி இருக்கிறது. எப்படி தெரியுமா? உங்களுக்கு மேலிருந்தும், அதாவது வானத்திலிருந்து உங்களுடைய பாதங்களுக்கு கீழிருந்தும் உங்களுக்கு சோதனை என்னால் தர முடியும், உங்களுக்கு தண்டனை என்னால தர முடியும். அப்படி இல்லைன்னா அல்லாஹ் சொல்றான், உங்கள் சிலரை பகைமையை உண்டாக்கி போர் கூட செய்து கொண்டு இருக்க என்னால வைக்க முடியும், உங்களுக்குள்ள சண்டை மூட்டி வைக்க முடியும். இந்த அளவுக்கு எவ்வளவு அழகான ஒற்றுமையோட நீங்க இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படி இந்த ஊர் நம்ம தெருவில் எப்படிங்க இருக்கிறோம்? நிம்மதியா இருக்கிறோம். என்ன பிரச்சனை வரப்போகுது? யார் என்ன செய்ய போறா? நிம்மதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அல்லாஹ் எப்படி கேட்கிறான் பாருங்க, உங்களுக்கு வானத்தில் மேலிருந்தோ அல்லது பூமி கீழ் இருந்தோ உங்களுக்கு சோதனை என்னால தர முடியும். அப்படி இருந்தா உங்களுக்குள்ளேயே பகையை உண்டாக்கி உங்களுக்கு மத்தியிலேயே வேற்றுமை என்னால் உருவாக்கி வைக்கவும் முடியும். அந்த அளவுக்கு நான் சக்தி பெற்றவன் என்று சொல்லிவிட்டு கைஃபனு ஸர்ரிஃபுல் ஆயாத்தில் லஅல்லஹும் யஃப்கஹூன், இப்படிதான் சில ஆயாத்துக்களை நான் சொல்லி அல்லாஹ் தஆலா விலக்கி சில அறிவு உடையவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக சில ஆயத்துக்களை நான் சொல்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ் நம்மளை எப்படியும் வாழ வைக்க முடியும். ஆனா கண்ணியமா நம்மளை வாழ வச்சிருக்கிறானா இல்லையா? இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணுமா இல்லையா? தாய்மார்களே, ஒற்றுமையோடு வாழ்வது எவ்வளவு பெரிய முக்கியம் தெரியுமா? சந்தோஷமா ஒரு குடும்பத்துடைய சந்தோஷம், ஒரு தெருவுடைய சந்தோஷம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் தாய்மார்களே. உங்கள் குடும்பங்களில் சிறந்தவன் அவனுடைய மனைவிடத்தில் சிறந்தவன் தான் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவன் தான் உங்கள சிறந்தவன். உங்கள குடும்பத்தில சிறந்தவள் தான் அதாவது ஆணை எடுத்துக்கொண்டா அவன் மனைவிட்ட சிறந்தவனா இருக்கணும், பெண்ணை எடுத்துக்கொண்டா அவன் கணவன்கிட்ட சிறந்தவனா இருக்கணும். இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க தாய்மார்களே?
உங்களில் சிறந்தவன், உன் குடும்பத்தில் எவன் சிறந்தவனோ அவன் தான் உங்களில் சிறந்தவன். இது ஆணுக்கு மட்டும் பொருத்தாது, பெண்ணுக்கும் பொருத்தும். நிறைய பேர் இப்படி நினைச்சுக்கிட்டாங்க, ஆணுக்கு மட்டும்தான் இது, பொம்பளை அதனால எல்லாத்தையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன லட்சத்தை கொண்டு வா, இல்லைன்னு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, நீ என்ன உழைக்கிற நீ அப்படின்னு கேட்கக்கூடாது. அவனுக்கு என்ன முடியுமோ அதை வைத்துக் கொண்டு அவனை சந்தோஷப்படுத்துவதுதான் ஒரு பெண்ணுடைய கடமை. அவன் தலையெழுத்து 1 லட்சம்னா இவன் தலையெழுத்து, உங்க புருஷனுடைய தலையெழுத்து 20,000 ஏத்துக்கிட்டான் போகணும். அதுக்காண்டி அவனை கஷ்டப்படுத்தி என்ன செய்யுது, அப்புறம் 2ஆம் நம்பர் வேலை தான் பார்க்கணும். அப்படித்தானே செய்ய முடியும். அப்போ ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னா, உங்களில் சிறந்தவர் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவள். பெண்ணை சொல்லும் போது பெண்ணுக்கும் அப்படித்தான், உங்களிலே சிறந்தவள் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவள். அப்ப என்னென்ன அர்த்தம், ரசூலுல்லா நபியாக இருந்தாங்க, ஊருடைய நாட்டாமையா இருந்தாங்க, உலகத்துக்கே நபியாக இருந்தாங்க. அதெல்லாம் சிறப்பு இல்லைன்னு சொல்றாங்க ரசூலுல்லா. யாரு இது சிறப்பு? குடும்பத்திலே சிறப்பு, அதுதான் எனக்கு சிறப்புன்னு சொன்னாங்க. நான் நபியாக இருப்பதற்கு உண்டான தகுதி குடும்பத்துல நான் நல்லவன், நான் நாட்டாமையாக இருக்கிறதுக்கு உண்டான தலைவனாக இருப்பதற்கு உண்டான சிறப்பு எங்க கிடைச்சு, நீ குடும்பத்துல நல்லவனாக இருக்கிறேன். அதனாலதான் நான் நிம்மதியாக என்னால ஒரு பஞ்சாயத்து பண்ண முடியுது, ஒரு நபியாக என்னால இருக்க முடியுது. என் மனைவிக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு நபியான்னு சொன்னா ஏத்துக்குறா? எவ்வளவு ஏத்துக்குருமா? என் மனைவிக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு நான் ஊருடைய நாட்டாமல் சொன்னா யாராவது ஏத்துக்குருவாளா? முதல்ல உன் குடும்பத்தை பார்க்கணும் தான் சொல்லுவேன். யாரா இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவான். உன் குடும்பத்திலே நீ ஒழுங்கு இல்லை போது எங்களுக்கு நீ பஞ்சாயத்து பண்ண வந்து கேட்பான். யாராவது ஒருத்தன் குடும்பத்துல பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், பொட்டாட்டி கூட சண்டையா இருந்துக்கிட்டு அவன் ஊருடைய நாட்டமா இருந்தா, ஒரு கணவன் மனைவி பஞ்சாயத்து பண்ண போகும்போது அவன் என்ன சொல்லுவான், பிடிக்காதவன் என்ன சொல்லுவான், பிடிச்சிக்கிறவன் சரி ஏத்துக்கிறவன், பிடிக்காதவன் இவ்வளவு ஒழுங்கு இல்லை, நம்மளுக்கு சொல்லி தரவா பாருங்க அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? ரசூலுல்லா என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தை. முதல்ல நீ சிறந்தவனாக இருக்குன்னா உன் மனைவிடத்தில் சிறந்தவனாக இருக்கணும். அப்படின்னா நோக்கம் என்னன்னா, உலகத்துல நிம்மதியான வாழ்க்கை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஒரு ஊர் நிம்மதியாக இருக்கணும், ஒரு தெரு நிம்மதியாக இருக்கணும், ஒரு நாடு நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னா குடும்பங்கள் நிம்மதியாக இருக்கணும், குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குடும்ப உறவுகள், அந்த இரத்த பந்த உறவுகள், திருமண உறவுகள் நிம்மதியாக இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு தெருவும் ஒரு ஊரும் ஒரு நாடு நிம்மதியாக இருக்க முடியும். இல்லைன்னா இருக்க முடியாது. நீங்க வெளிநாடுகள்ல அமெரிக்காலாம் போய் பாருங்களேன், குடும்ப உறவுகள் என்ன லட்சத்துல இருக்குன்னு சொல்லிட்டு, எவ்வளவு கஷ்டத்துல அவங்க, அதாவது ஓப்பனா சொன்னா தப்பா நினைச்சுக்கிற கூடாது, நாய் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அத்தனை பேர். அப்படித்தான் சொல்றாங்க வெளிநாட்டுல உள்ளவங்க. யாரையும் கண்டுகிறது, அந்த இரக்க சிந்தனையே இல்லாமல் போய்விட்டது. ரசூலுல்லா எப்படி சொல்றாங்க தெரியுமா? இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நினைத்தால் உங்களை வானத்திலிருந்து அல்லது பூமியிலிருந்து உங்களுக்கு சோதனை தந்திருக்க முடியும், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில நான் பகையை உண்டாக்கி நான் போர் கூட செய்ய வைத்திருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி தர்றான். ரசூலுல்லா இந்த ஆயத்தை ஓத ஓத நவுது பில்லாஹி சொல்லிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லா கிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலா நீங்க இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லா சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்தில் நான் 2 ரக்காத்து தொழுது விட்டு, இந்த ஆயத்தை இறங்கினோன்னு 2 ரக்காத்து தொழுது விட்டு நான் அல்லாஹ்விடத்தில் நீண்ட நேரம் துஆ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். சஹாபாக்கள் சொல்றாங்க, நீண்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. துஆ செஞ்சுக்கிட்டே இருந்த உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்ன நீங்க கேட்டீங்க, இந்த ஆயத்தை இறங்கணும் என்ன நீங்க கேட்டீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சஅல்து ரப்பி ஸலாத்தன், அல்லாஹ்விடத்துல 3 விஷயத்தை நான் கேட்டேன். அல்லாஹ்விடத்துல 3 விஷயத்தை நான் கேட்டேன். சஅல்துஹு அலா யுஹ்லிகல் உம்மத்தி பில் வரத்தி, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தை, இந்த ஆயத்து வருது அப்படித்தானே வருது, நான் நினைச்சா எல்லாத்தையும் வானத்துல இருந்து பூமியில இருந்து அழிச்சிருன்னு சொன்னானா இல்லையா? இந்த ஆயத்துல 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். 2 விஷயம், ஒன்னே 3 விஷயத்தை சொல்றான். ஒன்னே வானத்திலிருந்து உனக்கு சோதனை கொடுத்து அழிச்சிருவேன், அப்படி இல்லைன்னா பூமியிலிருந்து உனக்கு சோதனை பூகம்பம் இந்த மாதிரி கொடுத்து அழிச்சிருவேன், இல்லைன்னா உங்களுக்கு மத்தியிலே சண்டையை பகையை உண்டாக்கி வச்சிருவேன்னு சொல்றான். இதுல எது இப்ப குடும்பம் சொல்லுவாங்களா? இந்த பகமை தான் ரொம்ப மோசமானது. அட மோத்தா போனா உடனே மோத்தா போயிடலாம், முடிஞ்சு போச்சுங்க. அட வந்தா மோத்தா போனா முடிச்சு, சாப்டர் க்ளோஸ், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம், மறுபடியும் உலகத்துக்கு போயிடலாம். ஆனா இந்த கொல்லாமல் கொள்றதுன்னா இந்த பகை தான். காண்ற நேரமெல்லாம் அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா இல்லையா? காண்ற நேரமெல்லாம் பகை அப்படியே தூண்டப்பட்டுக்கிட்டே இருக்குமா இல்லையா?
பகை ரொம்ப பொல்லாது தாய்மார்களே. அதனால்தான் நீங்கள் பகைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஏன் சொல்றாங்க? தஹாபு, நீங்கள் சொர்க்கத்தில் நிம்மதியாக நுழைய வேண்டும் என்று சொன்னால் தஹாபு, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரியமாக இருங்கள் என்று சொன்னாங்க. ஏன் இது எங்கிருந்து முதல்ல ஸ்டார்ட்? அதுலதான் ஃபர்ஸ்ட் நான் குடும்பத்தை சொன்னேன். எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும்? முதல்ல கணவன் மனைவிக்கு மத்தியில, பிள்ளைகளுக்கு மத்தியில, சொந்த பந்தங்களுக்கு மத்தியில இது உருவாக வேண்டும். ரசூலுல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க? இதுல 3 விதமான தண்டனை எல்லாம் சொல்லி தர்றான். ஒண்ணு வானத்திலிருந்து இறங்குவது, 2வது பூமியிலிருந்து இறங்குவது, 3வது பகை. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யா அல்லாஹ் என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக தண்ணீர்ல மூழ்கி சாகடிச்சிராதுன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதான் சஅல்து அல்லா யுஹ்லிகு உம்மத்தி பில் கரக், யா அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக என்னுடைய உம்மத்துமார்கள் பூமியில மூழ்கி, அதாவது தண்ணீரிலே மூழ்கி மூத்தா போயிடக்கூடாது என்று நான் கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா ஃபஅதானிஹா, அதை ஏத்துக்கிட்டான். அல்லாஹ் உன்னுடைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக நான் பூமியில இது தண்ணீர்ல மூழ்கி மூத்தாக்க மாட்டேன். சுனாமில என்ன எல்லாரும் மூத்தா போயிட்டோம்? ஒரு சில லட்சம் பேர், அவ்வளவுதான். ஆயிரக்கணக்கான பேர் தான் இறந்து போனது, எல்லாரும் இறந்து போகல. அப்போ நான் ஒட்டுமொத்தமாக நான் அழித்து விட மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். 2வதாக நான் அல்லாஹ்விடத்துல கேட்டேன், வஸஅல்துஹு அல்லா யுஹ்லிகு உம்மத்தி பிஸ்ஸனதி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு ஒட்டுமொத்தமாக கஷ்டங்களை கொடுத்து, பஞ்சங்களை கொடுத்து, பஞ்சத்துல மூத்தா போறது இருக்குல்ல, பஞ்சங்களை கொடுத்து மூத்தாக்கி விடாதே என்று நான் அல்லாஹ்விடத்துல கேட்டேன். அல்லாஹு தஆலா ஃபஅதானிஹா, அதையும் ஏற்றுக்கொண்டான். அப்ப நமக்கு என்ன அர்த்தம்? ஒட்டுமொத்தமாக நம்முடைய சமுதாயம் எந்த குற்றம் செஞ்சாலும் சரி, ஒரே அடியாக இந்த உம்மத்தை அல்லாஹ் தஆலா அழிச்சிட மாட்டான். 2வது, ஒரே அடியாக எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் பஞ்சம் வந்துடாது நமக்கு. ஒரு நாளைக்கு இருக்கு, இன்னும் 1 நாளைக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய இந்த சென்னையில வெள்ளம் வந்துச்சு, எவ்வளவு பெரிய பஞ்சத்துல காசு இருந்தும், பணக்காரனா இருந்து சாப்பிடறது வழி இல்லாம இருந்தாங்க. நம்மளை கொடுத்து உதவணுமா இல்லையா? ஏதோ ஒரு வகையிலிருந்து அவனுக்கு உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு பாலஸ்தீன் மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் உலக நாடு உள்ள போயிட்டே இருக்குதா இல்லையா? அதாவது தெரிந்தவன் தெரியாதவன், இஸ்லாம் இஸ்லாம் அல்லாதவன் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான்? 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் 3வதாக அல்லாஹ்விடத்துல கேட்டேன், வஸஅல்து அல்லா யஜஅல பஅஸஹும் பைனஹும், யா அல்லாஹ் என் உம்மத்துக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்தி விடாதே அப்படின்னு நான் கேட்டேன். அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா சொன்னா? ஃபமனஅனிஹா, அல்லாஹ் அதை தடுத்து விட்டான். அது உங்க விஷயம்னு சொல்லிட்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்களேன். இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த இமாம்கள் சொல்லுவாங்க, அழகா சொல்லுவாங்க தாய்மார்களே. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நல்லா விளக்கிறணும், ஒரு அற்புதமான விஷயம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதாவது பூமி தண்ணீர்ல மொத்தமா மூழ்கிறதுங்கிறது ஏன் என்னுடைய கட்டுப்பாட்டுல உள்ளது. தண்ணீர் என்பது என் கட்டுப்பாட்டுல உள்ளது. ஆனா தண்ணீர் ரொம்ப லேசானதுங்க. ஆனா ஒண்ணு சேர்ந்துச்சுட்டு வைங்களேன், அழிச்சிட்டு போயிரு, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிரு. ஒரு பெரிய வெள்ளம் வந்துருச்சுன்னா, இப்ப கூட அஸ்ஸாம்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் அழிஞ்சு போனார்கள். அந்த போட்டோல வீடியோ பார்த்து அட்டேங்கப்பா, எல்லாம் அப்படி மரத்துக்கு மேல தரை கீழே எங்கெங்க பூத்து வச்சிருச்சு தண்ணி. தண்ணீர் லேசானது, ஆனால் அதனுடைய வேகம் தாங்க முடியாது, யாருனாலையும் தாங்க முடியாது. எவ்வளவு பெரிய கட்டடமா அடிச்சுட்டு போயிடுறது. அப்போ தண்ணீர்ல மூழ்கு, தண்ணீர் என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, நான் அதை பாதுகாத்துக் கொள்றேன். பரவாயில்லை, நீங்க கேட்டதுக்கு நான் தர்றேன். சரி, பஞ்சம் என்பது நான் செல்வத்தை கொடுக்கிறது என் கையில் இருக்கிறது, ரிஸ்கை கொடுக்கிறது என் கையில் இருக்கிறது, அதை நான் ஒட்டுமொத்தமா கொடுத்துட மாட்டேன், அது என் கட்டுப்பாடு. ஆனால் பகமை என்பது உங்க 2 பேர் மத்தியில் உள்ளதுல, ஏன் என்கிட்ட வர்றீங்க? நீங்க 2 பேரும் சமாதானம் ஆக்கிற வேண்டியதுன்னு. மறுவூட்டு சாப்பாடு தராதனால பேசாத மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? என் மறுவூட்டு சாப்பாடு தராட்டி என்ன குறைஞ்சாலும் சாப்பாட்டுக்கு பஞ்சமா இருக்கு நம்மளுக்கு. அல்லாஹ் நல்ல வசதியாக தந்திருக்கிறான். அங்க போய் 5 கறி உன் வீட்டு 5 கறி ஆக்கி சாப்பிட வேண்டியதுன்னு. மறுவூட்டு சாப்பாடு உள்ள என்ன சம்மந்தி? மறுவூட்டு சாப்பாடு தந்தாங்களா? என்ன அதை விட பேரை கேட்டுக்க, அதாச்சும் 100 பேருக்கு ஏத்துக்கிறலாம். இந்த கூப்பிடும் போது ஏதோ கொஞ்சம் மிஸ்டாக்கா போயிருந்துருக்கும். எல்லாரும் வந்துருங்கன்னு சொல்லியிருப்பாங்க, சாப்பாட்டுக்குன்னு சொல்லவே இல்லை. நான் புதுசா கேள்விப்பட்டேன், என்னன்னா எனக்கு தெரியல, இது இப்பதான் கேள்விப்படுறேன். என்ன கல்யாணத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிடுவாங்க, காலை சாப்பாட்டுக்கு வந்துருங்க, மாலை சாப்பாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தாதான், அந்த காலையிலேயும் காலை சாப்பாட்டுக்கு வாங்கன்னு வேற கூப்பிடணுமா. முந்தா நாள் ஒருத்தர் சொல்றாரு, என்னங்க உங்க சகல வீடு தானங்க, போனீங்களா? என்னாச்சு, கல்யாணத்துக்கு போனீங்களா? நான் போகல. ஏங்க போகல? உங்க தம்பி வீடு தானங்க, தம்பி வீட்டு தவிங்க, நீ எப்படி போகாம இருந்தே அப்படின்னா, அது எப்படிங்க போறது? என்ன
சம்மந்திய மாப்பிள்ளோட சம்மந்தி இப்பதான் மாப்பிள்ளையே ஆக போறாரு, சம்மந்தி ஆக போறாரு, பேசி வச்சிருக்க, கல்யாணம் பண்ணி போற சம்மந்தி, அந்த சம்மந்தி உங்களும் வந்து இவரை கூப்பிடணும், அப்பதான் கல்யாணத்துக்கு போறோம். இது எங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டது, கேள்விப்படாத ஒரு புதுசா இருக்கு. நான் கேட்டேன், எங்கேயுமே கேள்விப்படாதா இருக்குது. எந்த அளவுக்கு நம்மளுடைய உறவுகளை துண்டித்துக் கொண்டு இருக்கிறோம் தாய்மார்களே. அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, ரசூல்லா எப்படி அல்லாஹ் ரசூல்லா கேட்டதுக்கு அல்லாஹ் எப்படி பதில் சொல்லியிருக்கான் பாருங்க. அதை நான் உங்களுடைய விஷயம், இது ரெண்டும் என்னுடைய விஷயம். ஆனா தண்ணீர்ல மூழ்கடிப்பது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பஞ்சம் என்பது ரிஸ்கை தடுப்பது அது என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பகை என்பது உங்க 2 பேருக்குள்ளதுல, எனக்கு அவனுக்கு என்ன பகை இருக்குது? உங்க 2 பேருக்குள்ள பகையை நீங்க பேசி தீர்த்துக்கிற வேண்டியதானே. எதுக்கு கட்ட பஞ்சாயத்து எதுக்கு தேவையா? நம்மளுக்குள்ள பேசி முடிச்சுக்கிட்டா எதுக்கு பஞ்சாயத்துக்கு போய் புள்ள மாப்பிள்ளை வேணான்னு சொல்றதும் பொண்ணு வேணான்னு சொல்றதும் தேவையா? அழகா முடிச்சுட்டு போயிடலாமே, என்ன பெரிய பிரச்சனை இருக்காது. இவன் ஏதாவது சொல்லியிருப்பான், அவன் ஏதாவது சொல்லியிருப்பான், எடுத்து பேசுவான், இதான் நடந்திருக்கு. அப்ப சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட மிகப்பெரிய பகையை உண்டாக்குவது உலகத்திலே மிகப்பெரிய மோசமான ஆபத்து என்று அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான். அதைத்தான் இந்த ஆயத்துல சொல்றான், நீங்கள் உங்களுக்கு வானத்தில் மேலிருந்தும் என்னால் சோதனை தர முடியும், பூமி கீழிருந்தும் என்னால் சோதனையை தர முடியும், ஆனா அதே நேரத்தில் பகையும் உண்டாக்கி வைக்க முடியும். சோதனை மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? பகை உண்டாகுவது. தாய்மார்களே, எத்தனை பெண் வீட்டார்கள் மாப்பிள்ளை வீடு ஒழுங்கா பேசுறது இல்ல, மாப்பிள்ளைங்கள்ட்ட சரியா பேசுறது இல்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மாப்பிள்ளைய பொண்ணுட்ட சரியா பேச விடாம தடுத்து வச்சிருக்கிறாங்க சொல்லக்கூடிய எத்தனை வீடுகளுக்கும் அந்த குமரி கொண்டு இருக்கிறாங்க தெரியுமா? அதே மாதிரி பெண் வீட்டார்களும் அப்படித்தான் சில வீடுகள்ல இருக்கிறாங்க. பெண்கள் போய் மனைவி போய் பேசுறது இல்ல கணவன்கிட்ட, அம்மா வந்து மகளை வந்து நீ பேசாத, என்ன வருது பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லி தடுத்து வைக்கக்கூடிய எத்தனை வீடுகள் இருக்கிறது. ரசூல்லா சொன்னாங்களா இல்லையா? அழகான வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா இந்த வார்த்தை? 2 ஹதீஸ்ல சொல்லுவாங்க ரசூல்லா, எந்த ஒரு பெண்மணி தன் கணவன் படுக்கைக்கு, அதாவது தன்னுடைய ரூமுக்கு அழைத்து அவள் வரவில்லையோ, ஹத்தா துஸ்பிஹ லஅனத்துல் மலாயிகத்து ஹத்தா துஸ்பிஹ, காலை வரை மலக்குமார்கள் சபிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அந்த குடும்பத்துல எப்படி பரக்கத்து வரும்? மலக்குமார்கள் சபிச்சா அந்த குடும்பத்துல எங்கிட்ட இருந்து பரக்கத்து வரும்? எப்படி நிம்மதி வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? எப்படி குடும்ப ஒற்றுமை ஏற்படும்? பகமை இல்லாமல் எப்படி போகும்? ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ் சொல்றாங்க, எந்த பெண்மணி சரியான காரணம் இல்லாமல் ஹுலா கேட்பாளோ, இன்னைக்கு நம்ம ஊர்ல அதிகப்படியான பிரச்சனை என்ன தெரியுமா? ஹுலா கேட்கறது தான். ஹுலா கேட்கறது தான் தாய்மார். நம்ம ஊர்ல இல்லை, எல்லா ஊர்லயும் அது வந்துருச்சு. ஒருத்தர் அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் வந்தாரு சொன்னாரு, பாய் இப்போ எல்லாம் கலெக்டர் ஆஃபீஸுக்கோ கோர்ட்டுக்கோ வந்து அடித்தடி சண்டைலாம் வர்றதில்லை. ஒன்னும் சொத்து பிரச்சனை, 2வது விவாகரத்து பிரச்சனை, அதுலயும் பெண்கள் தான் அதிகமா வந்து நிற்கிறாங்க, உங்க பெண்கள் தான் நிறைய வந்து நிற்கிறாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். புர்கா போட்டுக்கிட்டு உங்க பெண்கள் தான் வந்து நிற்கிறாங்க ரொம்ப பேருந்தா. நான் அப்படி ஆடி போயிட்டேன். அப்பதான் நினைச்சு பார்த்தேன், நம்ம ஊர்ல அப்படித்தான் பிரச்சனை ஓடிக்கிட்டு. சின்ன கல்யாணம் வச்சு 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் என்ன வாழ்ந்துட போறீங்க? நீங்க என்ன வாழ்ந்துட போறீங்க? வாழ்க்கையில் யாருக்குதான் கஷ்டம் இல்லை தாய்மார்களே? சொல்லிப்பாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுவதும் அதான், பகையை நீங்கள் உண்டாக்காராது, அதான் மிகப்பெரிய சோதனை. சோதனைகள்ல மிகப்பெரிய சோதனை பகையை உண்டாக்கி கொள்வது. அந்த பகையை நீங்கள் உண்டாக்கி கொள்ளாதீங்க. வாழ்க்கையில் என்னத்தை வாழ்ந்துட போறோம்? நம்ம என்னத்தை சாதிச்சிட போறோம்? ஒண்ணும் இல்லைங்க. அன்னைக்கு ஒரு போன வாரம்னு நினைக்கிறேன், ஒரு வாரம் இல்லை, மனைவியை பஸ் ஏற்றி விட்டு இவர் தூக்கிட்டு போது அப்படி மனைவிய மகன் விட்டு கடைக்கு அனுப்பி விட்டுட்டு இவர் தூக்கிப்படும். என்ன இருக்கு இந்த வாழ்க்கையில? நினைச்சு பார்த்தோம்னா ஒவ்வொரு மௌத்துக்களும் புதுசு புதுசா இருக்குது போலாம். ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது புதுசாக இருக்கிறது தாய்மார்களே. நிரந்தர உலகம் இல்லை. இந்த நிரந்தர உலகத்தில் நமக்கு ஏன் பகமை? அந்த பகமை எவ்வளவு பெரிய வலியை கொடுக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான். அதனால இந்த 3 ஆயத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய படிப்பினையை உண்டாக்கி தருகிறது தாய்மார்களே. முதல் விஷயம் என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் என்னத்தான் நீங்க வரணும், நான் தான் உங்களுக்கு உதவி செய்ய, வேற யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு யாரும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும், அது வானத்தில் இருந்தாலும் பூமி அது என்னது தரையில இருந்தாலும் கடலில இருந்தாலும், நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்களை காப்பாற்றுவது யார்? அல்லாஹ் சொல்றான், நான் தான் உங்களை காப்பாற்றுவேன். அந்த கஷ்டத்துல மட்டுமில்ல, வேற எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் தான் காப்பாற்றுவேன்.
மூணாவது அல்லாஹ் என்ன சொன்னான்? அடுத்த மூணாவது ஆயத்துல என்ன சொல்றான்? நான் நினைச்சா எப்படி வேண்டாலும் உங்களை ஆக்கலாம். கஷ்டம் மூணு வகையான கஷ்டம். ஒண்ணு வானத்திலிருந்து வருவது, ரெண்டாவது பூமியிலிருந்து வருவது, மூணாவது பகை. இந்த பகை கஷ்டம் இருக்கிறது ரொம்ப கொடியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. ஆகையால அருமையான தாய்மார்களை, இந்த 3 ஆயத்துக்களுடைய சிந்தனையும் நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்கிறான். அல்லாஹ்வை கொண்டு வேறு யாரும் நமக்கு உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் தான் நமக்கு உதவியாளன் என்ற ஆழமான அந்த சிந்தனை மரணம் வரை நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். எப்பொழுதும் அதாட்ட கேட்கணும். நம்ம கணவர் லட்சத்துல சம்பாதிக்கலாம், நம்முடைய கணவர் நம்முடைய பிள்ளைகள் லட்சத்துல சம்பாதிக்கலாம். அந்த காசு பணத்தின் மீது நீங்கள் ஆதரவு வைத்து விடாதீர்கள். அல்லாஹ் மீது ஆதரவு வையுங்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த 1 லட்சம் அது 2 லட்சமாக கூட மாறும். ஆனால் அல்லாஹ் மீது நீங்க நம்பிக்கை வைக்காமல் அந்த காசு பணத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் 1 லட்சமும் 1 ரூபாய் கூட மாறி போயிடும். அல்லாஹ் காப்பாற்ற. நன்றி செலுத்தல. லஇன் ஷக்கரத்தும் அஸீதன்னக்கும் வலஇன் கஃபர்தும் இன் அஸாபி லஷதீத். அல்லாஹ் சொல்றான், நீங்க நன்றி செலுத்தாம மாறு செஞ்சீங்க, கடுமையான அஸாபுன் ஷதீதுன்னு அல்லாஹ் சொல்றான். லாவுக்கு சத்தியமாட்ட அர்த்தம். சத்தியமா கடினமா வேதனை செய்வாங்க அல்ல. அப்ப நன்றி செலுத்தலன்னு சொன்னா சோதனை கண்டிப்பா வரும் அப்படின்னு தான் அந்த ஆயத்துடைய அர்த்தமே. அதனால தாய்மார்களே, அல்லாஹ் நமக்கு செழிப்பா நம்மளுக்கு தந்திருக்கிறானா, அந்த செழிப்பு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் தான் நமக்கு என்ற அந்த ஆழமான அந்த ஆணித்தனமான அந்த வாக்கியம் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்கு அருள் செய்வானாக. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا سيدنا يا رسول الله. خذ بأيدينا قلت حيلتنا أدركنا يا شفيع المذنبين يا رحمة للعالمين يا دستكير يا خير خلق الله صلى الله عليه وسلم. إنك قد أديت الأمانة وبلغت الرسالة يا رسول الله يا شفيع المذنبين يا رحمة للعالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم تسليما. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها ومولاها. اللهم بارك لنا فيما رزقتنا ووسع لنا في دارنا. اللهم أنت خير الوارثين. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னித்தல் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய மனைவி மக்கள், எங்களுடைய ஜோடிகள், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சொந்த பந்தங்கள், எங்களுடைய சந்ததிகள், யா அல்லாஹ் உலகத்தில் உண்டான இஸ்லாமியர்கள், எங்களுக்கு முன்னே சென்ற எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்கள், யா அல்லாஹ் கூடியிருக்கக்கூடிய அனைவருடைய எங்களுடைய சந்ததிகளுடைய எல்லாருடைய சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து நன்மைகளாக மாற்றித் தருவாயாக. யா அவ்வலல் அவ்வலீன் யா ஆஹிரல் ஆஹிரீன் யா தல் குவத்தில் மத்தீன் யா ராஹிமல் மசாகீன் யா ரஹ்மர் ராஹிமீன். யா அல்லாஹுவே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை நீக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை நீக்க அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் புனிதமான யா அல்லாஹ் பூமியாகிய ரௌலா ஷரீஃபையும் கஅபா ஷரீஃபையும் நாங்கள் சந்திக்கும் அந்த பாக்கியத்தை அனுதினமும் நாங்கள் சந்திக்க வேண்டும். வருடா வருடம் ஹஜ்ஜி செய்யும் அந்த பாக்கியங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ரப்புல் ஆலமீனே, எங்களுக்கு நீ யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக. எங்கள் தெருவிலிருந்து யா அல்லாஹ் அதிகமான மக்கள் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் செல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை தா யா அல்லாஹ். யா அல்லாஹ்வுடைய உள்ளத்திலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் நீ கொடுத்தல் புரிவாயாக. உம்ரா செய்யக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் நீ எல்லாம் நீ அவர்களுக்கு கொடுத்தல் புரிவாயாக. ரப்பி ரஹ்மானே, எங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு நிரந்தரமாக்கி தா யா அல்லாஹ். எங்கள் உடம்பிலே சிறிய பெரிய அனைத்து நோய்களிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எல்லா விதமான நோய்களிலிருந்து பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். இப்பொழுது புதிய புதிய நோய்கள் உருவாகிறது நாயனே. எல்லா பொருட்களும் யா அல்லாஹ் நஞ்சாக இருக்கிறது நாயனே. சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களும் எதுவெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியம் என்று நினைத்து நாங்கள் வாங்கி சாப்பிடுகிறோமோ அதிலெல்லாம் யா அல்லாஹ்
நிறைய நஞ்சுக்கள் கலந்திருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அந்த தீமைகளிலிருந்து எங்களால் முழுமையாக விடுவிக்க முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இந்த உலகத்தில் மாட்டிக்கொண்டோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் வாழும் காலமெல்லாம் சாப்பிடக்கூடிய அனைத்து சாப்பாடுகளும் எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக நீ ஆக்கி தருவாயாக. உடல் ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருவதாக நீ ஆக்கியாது புரிவாயாக. யா அல்லாஹ் அதனுடைய தீமைகளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். குலோனிங் முறையில யா அல்லாஹ் எத்தனையோ உயிரினங்களை விதைகளை விதைத்து யா அல்லாஹ் புதிய புதிய பழங்களை உருவாக்கி யா அல்லாஹ் மக்களுடைய பார்வைக்கு யா அல்லாஹ் அது ஒரு ரசனையாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார்கள் நாயனே. யா அல்லாஹ் அதனுடைய உண்மையான தன்மை அதிகமான நோய்கள் உருவாகக்கூடிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது நாயனே. எத்தனையோ உணவுப் பொருட்கள் எத்தனையோ தீமைகளை உருவாக்கக்கூடிய நஞ்சுக்கள் அதில் கலந்து இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் அனைத்து விதமான தீமைகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கும் நாயனே. ரப்பே ரஹ்மானே, எங்க எத்தனையோ பேர்கள் கிட்னி ஃபெயிலியரா போய் இருக்கிறார்கள் நாயனே, ஹார்ட் ஃபெயிலியரா போய் இருக்கிறார்கள் நாயனே, கைகால்கள் இழந்திருக்கிறார்கள் நாயனே. எல்லா விதமான தீமைகளிலிருந்து எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. உயர்வானவனே யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கித்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் சில நேரங்களில் எங்களுடைய நஃப்ஸுடைய தூண்டுதலினால் அதிகமாக யா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு தீமையானது, எங்களுக்கு உடலுக்கு தீமையானதை நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன் அருளால் அந்த தீமையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். நாங்களும் ஒரு மனிதர் தானே யா ரப்பே ரஹ்மானே, அந்த சிந்தனை எங்களுக்கு தூண்டப்பட்டு யா அல்லாஹ் நாங்கள் சாப்பிட்டு விடுகிறோம் அல்ல. அதன் மூலமாக எங்களுக்கு எந்த தீமைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. நீ அருளாளன் யா அல்லாஹ், நீ கிருபையாளன், நீ யா அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், எங்களை மீது நீ இரக்கம் காட்டுவாயாக யா அல்லாஹ். நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக எங்களை நீ ஆக்கியாதுக்குரிய யா அல்லாஹ். நாங்கள் பகைமையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சூழலை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில ஒற்றுமையை நீ உருவாக்கித்தா யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில ஒற்றுமை எங்களுக்கு உருவாக்கித்தா யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில பகையை விட்டு பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில பகையை விட்டு பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். எத்தனை குடும்பங்களில் யா அல்லாஹ் திருமணம் முடித்தும் அந்த குடும்பங்கள் சரி ஒழுங்கான ஒரு இணக்கம் இல்லாமல் பகையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் நாயனே. அல்லாஹ் அனைத்து விதமான பகைகள் விட்டும் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். அனைத்து விதமான நன்மைகளை நீ உண்டாக்கி தருவாயாக நாயனே. யா அல்லாஹ் வானுக்கு மேலிருந்தும் பூமி கீழிருந்தும் எங்களுக்கு சோதனைகள் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். பூமியிலேயும் யா அல்லாஹ் கடலிலேயும் எங்களுக்கு சோதனைகள் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அனைத்து விதமான தீமைகள் இருந்தும் தஜ்ஜாலூன்கள் கத்தாபூன்களில் இருந்து யா அல்லாஹ் எங்களுக்கு எந்த விதமான தீமைகளும் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. எந்த குழப்பத்திற்கும் நாங்கள் ஆளாகி விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எல்லா சுன்னத்துல் ஜமாத்தின் பிரகாரம் நல்ல முறையிலே யா அல்லாஹ் நல்ல சந்தோஷமாக கண்ணியமான உயர்வான அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். உயர்வானவனே எங்களுக்கு உயர்வான வாழ்க்கை எங்களுக்கு தா யா அல்லாஹ். எல்லா ஹக்கை நாங்கள் ஹக்காக விளங்கி புரிந்து நாங்கள் வாழ வேண்டும். பாத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு சரியான முறையிலே விளங்கி அதை விட்டும் நாங்கள் ஒதுங்கி வாழ வேண்டும் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு நீ அருள் செய் யா அல்லாஹ். எங்கள் அன்பு நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக பாசம் வைக்கக்கூடிய நேசம் வைக்கக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். எங்களுடைய உயிருக்கு மேலாக நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் நாயனே. அந்த பக்குவத்தை எங்களுடைய உள்ளங்களிலேயும் எங்கள் உடம்பிலேயும் நீ தந்துவிடு ரப்பே ரஹ்மானே. அந்த நேசத்தை எங்களுக்கு நீ தா ரப்பே ரஹ்மானே. அவர்கள் மீது நாங்கள் அதிகமாக ஸலவாத்துக்கள் ஓத வேண்டும் நாயனே. அவர்கள் நடைமுறைகளை நாங்கள் முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்லடியார்களாக ஆக்கியார் புரிவாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் சஹாபாக்களுடைய கண்ணியம், நல்லடியார்களுடைய கண்ணியம், மூமின்களுடைய கண்ணியத்தை நாங்கள் சரியான முறையில் பேணக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். சஹாபாக்களையும் மூமின்களையும் நாங்கள் உதாசீனப்படுத்தினால் எங்களுடைய வாழ்க்கையை சிதந்து போய்விடும் ரப்பே. அந்த சூழலில் இருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே யா அல்லாஹ். உண்மையான மூமின்களை உன்னுடைய இறை நேசர்களை யா அல்லாஹ் நாங்கள் திட்டினாலோ மதிக்காமல் போனாலோ என்னோடு போர் செய்வதற்கு சமம் என்று நீ சொல்லி இருக்கிறார் நாயனே. உன்னோடு நாங்கள் போர் செய்ய முடியுமா? உன் வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் போட்டி போட முடியுமா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த தீமையிலிருந்து எங்களையும் உன்னுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நோய்கள் இல்லாமல் வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ். செழிப்பான ஒரு வாழ்க்கையை தாயா அல்லாஹ். ஹலாலான செல்வத்தை எங்களுக்கு அதிகமாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. நாங்களும் யா அல்லாஹ் ஜகாத்து கொடுக்கக்கூடிய தகுதியை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடிய அந்த இரக்க சிந்தனை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ். அதே நேரத்தில் நாங்கள் ஓட்டாண்டிகளாக போய்விடும் அந்த நிலை விட்டும் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய மனைவி மக்கள் யா அல்லாஹ் அடுத்த வேலைக்கு யோசிக்கும் அந்த நிலை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். உங்களுடைய மனைவி மக்கள் சந்தோஷமாக யா அல்லாஹ் விசாலமாக தாராளமாக செலவு செய்யக்கூடிய அளவுக்கு உண்டான செல்வத்தை எங்களுக்கு தாயா அல்லாஹ். நாங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு சேமித்து வைத்து ஜக்காத்துகள் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே எங்களை நீ மன்னித்து விடு யா அல்லாஹ். நாங்கள் பொருள் மீது நாங்கள் ஆசை வைத்து விடாமல் எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை எப்பொழுதும் நீந்தான் எங்களுக்கு குடியிருக்க வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய முஹப்பத்தை எங்களுக்கு அதிகமாக்கி தா யா அல்லாஹ். உன்னுடைய ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தையும் மூமின்கள்
முஸ்லிம்களுடைய முஹப்பத்தையும் எங்களுக்கு யா அல்லாஹ் அதிகமாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லா நிலையிலும் உன்னை நினைத்து பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா யா அல்லாஹ். கஷ்டமான சூழ்நிலை எங்களுக்கு உருவாக்கி விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. கஷ்டங்களை விட்டு நீ பாதுகாத்துக்கொள் ரப்பே ரஹ்மானே. ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதன் வஹுவ அர்ஹமர் ராஹிமீன். எல்லா கஷ்டங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. அல்லாஹ் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இங்க கூடி இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டு இருக்கிறது நாயனே. எல்லா கஷ்டத்தையும் நீக்கிவிடு யா அல்லாஹ். எத்தனை பேர்களுக்கு உமர் மூலமாக கஷ்டங்கள், எத்தனை பேர்களுக்கு ஆண் பிள்ளைகள் மூலமாக கஷ்டங்கள், எத்தனை பேர்களுக்கு திருமணம் எடுத்தும் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் இல்லையே என்ற கஷ்டங்கள், எத்தனை பேர்களுக்கு செல்வங்கள் சரியான முறையில இல்லையே என்ற கஷ்டங்கள், அல்லாஹ் எல்லா கஷ்டத்தையும் நீக்கிவிடு ரப்பே ரஹ்மானே. உன் அருளால் நீக்கிவிடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் பகைகள் உண்டாக்கித்தான் செல்வங்கள் இல்லாமல் போகிறது நாயனே. பகைகள் உண்டாக்கித்தான் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகிறது நாயனே. பகைகள் உண்டாக்கித்தான் உடலிலே நோய்கள் ஏற்பட்டு போகிறது நாயனே. பகைகள் உண்டாக்கித்தான் எல்லா விதமான சோதனையும் உருவாகுவதற்கு அது ஒரு காரணமாக ஆகிறது நாயனே. எங்களுக்கு மத்தியிலே பகைகள் இல்லாமல் சந்தோஷமாக புரிந்து வாழக்கூடிய இந்த பாக்கியத்தையும் நன்னடத்தையும் எங்களுக்கு நீ தா ரப்பே ரஹ்மானே. அருளாளனே, எங்கள் அருள்வேந்தர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நசீபாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. அவருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி கொடு நாயனே. எங்களுடைய சந்ததிகளுக்கும் யா அல்லாஹ் அந்த ஷஃபாஅத்தை நசீபாக்கி தா நாயனே. நாயனே, எங்களுக்கு எல்லா விதமான தீமையிலிருந்து பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். விசாலமான செல்வத்தை தா யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களில் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையிலே குழந்தைகளை பெற்றெடுக்க கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எத்தனை பேர்கள் எங்களுக்கு பெண் குழந்தை தான் இருக்கிறது, ஆண் குழந்தை வேண்டும் என்று வேண்டி யா அல்லாஹ் குழந்தை பாக்கியம் பெற்று இருக்கிறார்கள் நாயனே. அனைவருக்கும் யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அனைவருக்கும் நீ குழந்தை ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. ஆண் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை பாக்கியங்களை கொடு நாயனே. அல்லாஹ் பெண் குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தை பாக்கியத்தை கூடிய நாயனே. நீண்ட நாளுக்கு பிறகு யா அல்லாஹ் குழந்தைகள் உண்டாகி இருக்கிறார்கள் சில பேர்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு சுகப்பிரசவமாகுவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அந்த குழந்தைகளை நல்ல முறையில பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. தன்னையும் இழந்து ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் போது யா அல்லாஹ் இரக்கமுள்ளவனே, அந்த பெண்களுக்கு யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடு ரப்பே ரஹ்மானே. அதை லேசாக்கி கொடு ரப்பே ரஹ்மானே. அவர் நல்ல முறையில சாலிஹான முறையில குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகள் மூலமாக யா அல்லாஹ் உன் அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். உன் பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எத்தனை பேர்கள் குமர்கள் இருந்து சரியான ஜோடிகள் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள் நாயனே. அந்த ஜோடிகளை நீ உருவாக்கி கொடு நாயனே. அவர்கள் நல்ல முறையில் திருமணம் முடித்து நல்ல சந்ததிகளை உருவாகுவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். அல்லாஹ் குடும்பத்தில் எந்த விதமான கஷ்டங்கள் வந்து விடாமல் குடும்பத்தில் சந்தோஷம் கண்ணியமும் உயர்வான சிந்தனையும் வருவதற்கு நீ தௌஃபீக் செய் யா அல்லாஹ். குழந்தைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் சுற்றுச்சூழல் நல்ல முறையில் இருக்க வேண்டும் யா அல்லாஹ். ஜமாத்துக்கு நல்ல முறையாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். நாட்டுடைய நிலைமைகள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் நாயனே. பொருள் யா அல்லாஹ் விலைவாசிகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது நாயனே. அதை கட்டுப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை கூட நாயனே. அதை கட்டுப்படுத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்களை கஷ்டப்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நாயனே. அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடு. உன்னுடைய புறத்திலிருந்து ஹிதாயத்தை இல்லை என்று சொன்னால் யார் மக்கள் மீது யா அல்லாஹ் இலகுவை லேசை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களை ஆட்சியாளராக நீ கொண்டு வா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தீமையின் காரணமாக எங்களுக்கு மோசமான ஆட்சிகள் வந்து விடாமல் பாதுகாத்துக்கொள் நாயனே. எங்களுடைய இளைஞர்கள் யா அல்லாஹ் நடிகன் பின்னாலும் நடிகைகள் பின்னால் ஓடக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய் கொண்டு இருக்கிறது நாயனே. யா அல்லாஹ் தமிழ்நாட்டுடைய நிலையை நீ பாதுகாத்துக்கொள் நாயனே. யா அல்லாஹ் யாரும் நடிகர்கள் பின்னால் போய் ஏமாந்து விடக்கூடாது நாயனே. யா அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு தா யா அல்லாஹ். நல்ல ஆட்சியாளர்களை தா யா அல்லாஹ். நேர்மையானவர்கள் படித்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் நாயனே. அல்லாஹ் அவர்களை முன்னுரிமை கொடுத்து யா அல்லாஹ் கொண்டு வா ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் மாயங்கள் இன்னைக்கு யா அல்லாஹ் ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது நாயனே. அனைத்து விதமான தீமையிலிருந்து நீ பாதுகாத்துக் கொள் ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் இருளிலிருந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எங்களை வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை தா யா அல்லாஹ். இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு ஆஃபியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு சுஹத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் மறுமையுடைய வாழ்க்கை எங்களுக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும். நாங்கள் சக்ராத்துடைய நிலைகளில் யா அல்லாஹ் ஸலவாத்துக்கள் ஓதிய வண்ணமாக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாக்கள் ஓதிய வண்ணமாக, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஷஹாதத்தை சொல்லி எங்களுக்கு முன்னால் அவர்களை பார்த்தவர்களாக நாங்கள் யா அல்லாஹ் எங்களுடைய ரூஹை பிரிவதற்கு உண்டான தௌஃபீக்கை கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு ஆரோக்கியத்தை நிரந்தரமாக்கி கொடு யா அல்லாஹ். கபரிலே வைக்கும் பொழுது ஹாதா ரசூலுல்லாஹ் என்று ஓடக்கூடிய அந்த ஓடி பிடித்து கட்டி பிடித்து முசாஃபஹா முஆனகா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் முன்கர் நக்கீர் கேட்க கேள்விக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லக்கூடிய அந்த நாவன்மை எங்களுக்கு நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் கபரிலே எங்களுக்கு பிரகாசத்தை நீ தந்தருள் புரிவாயாக. எல்லா நரகத்தின் படுகொலியை விட்டும் பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ்.
சொர்க்கத்தின் பூஞ்சோலை உருவாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தை விரும்பிடக்கூடாது நாயனே. அல்லாஹ் இஸ்லாமிய மக்கள் எத்தனை பேர் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்கிறார்கள் நாயனே, அந்த நிலையை விட்டு பாதுகாத்துக் யா அல்லாஹ். இன்னைக்கு பெண்கள் தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழல் அதிகமாகிக் கொண்டே போகிறது நாயனே. அல்லாஹ் அந்த மாதிரியான சூழ்நிலையிலிருந்து பாதுகாத்துக் யா அல்லாஹ். ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்து அல்லாஹ் அவர்கள் பரிபூர்ணமான வாழ்க்கை வாழக்கூடிய இந்த பாக்கியத்தை கூட ரப்பே ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே, மஹ்ஷர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை நசீபாக்கி அவர்கள் முபாரக்கான கைகளின் ஹவுதல் கௌசர் நீர் கைகளினால் ஹவுதல் கௌசர் தடாத்தை நீர் அருந்தும் அந்த பாக்கியத்தை கூடி நாயனே. யா அல்லாஹ் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கண்மூடி கண் திறப்பதற்குள் அவர்களுடைய கரம் பிடித்து நாங்கள் சென்றுவிடும் பாக்கியத்தை கூட ரப்பே. யா அல்லாஹ் மீசான் தராசின் நன்மை தட்டு கணக்கு உதவி செய்வாயாக நாயனே. எங்களுக்கு நீ அருள் செய்வாயாக. சொர்க்கத்தில் கேள்விகளுக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்களே, அந்த கூட்டத்தில் எங்களையும் எங்களுடைய சந்ததிகள் நுழைய செய்து யா அல்லாஹ் எல்லா மக்களையும் சொர்க்கவாசிகளாக ஆக்கிய யா அல்லாஹ். நாங்கள் உன்னுடைய பொருத்தம் பெற்றவர்களாக, மகஃபிரத்தை பெற்றவர்களாக, சலாமத்தை ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் பெற்றவர்களாக நீ ஆக்கி அருள் புரிவாயாக. உன்னுடைய லிகாவுடைய ரிதாவை எங்களுக்கு அதிகமாக நாங்கள் சொர்க்கத்தில் பெறக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். துஆவை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் உன் கண்ணியத்தின் பொருட்டாலும் யா அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாயாக. நல்லவர்கள் நல்லடியாரின் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்வாயாக. ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரிய்யாத்தினா குர்ரத அய்யுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். اللهم ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى واصلح لنا ما مضى يا واسع الكرم. لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. صلى الله تعالى وسلم وبارك ورحمة على رسولك وخير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. آمين آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك